Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, நேற்று இல்லாத நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கீங்க, கொஞ்சம் இடம்லாம் ஃபில் ஆகிருக்கு. இப்போ நேற்று சொன்னதை யூடியூப்பில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. நாம் நிறைவடைவோம், நாம் பிறரை நிறைவாக்குவோம். நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம், நம் வழியாக பிறருக்கு அந்த ஆசீர்வாதம். இறைவன் ஒரு கனவை காண்டார், அந்த கனவை நம் வழியாக நிறைவேற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கனவை நம் வழியாக நிறைவேற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அதை கட்டி நம்ம எழுப்புறோம். இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். அதற்கு தான் தூய ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இறைவன் கண்ட கனவை இந்த உலகத்தில் கட்டி எழுப்ப நமக்கு தூய ஆவியானவரை தந்திருக்கிறார். நம்மோடு உதவி செய்பவர்களுக்கும் அந்த தூய ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் இருக்கலாம், திருச்சபையில் இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம், துறவரத்தில் இருக்கலாம், இல்லறத்தில் இருக்கலாம். இறைவன் கண்ட கனவை கட்டி எழுப்புவதற்காக தான் தூய ஆவியானவர். நாம் காணும் கனவை கட்டி எழுப்புவதற்காக அல்ல தூய ஆவியானவர். ஏன்னா நம்ம சில டைம் இந்த பைபிளெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? குடிக்க விருப்பங்கிறவங்க, போதையில் இருக்கிற சரக்கு விருப்பம் இருக்கிறவங்க பைபிளை அப்படி கட்டி எழுப்புவாங்க. யோவான் செய்தி 2வது அதிகாரம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றினார். அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கட்டி எழுப்புற உலகம் வேற. கோபப்படுறவங்களுக்கு அவங்க கட்டி எழுப்புற உலகம் வேற. அவங்க என்ன விரும்புவாங்க? இயேசு சாட்டையை இழுத்து அடித்தார். அப்போ நம்ம பைபிளுந்தே கட்டி எழுப்ப விரும்புவோம். பைபிளுந்தே தப்பான உலகத்தை கட்டி எழுப்புறோம். அது ஆண்டவர் விரும்பிய உலகம் அல்ல. ஆண்டவர் விரும்பி அழகான ஒரு மீட்பின் செயலை செய்கிறார். அந்த மீட்பின் செயலில் ஒன்று தாங்க நற்கருணை. அந்த மீட்பின் செயலில் ஒருவர் தாங்க பரிசுத்த கன்னித்தாய். அந்த மீட்பின் செயலில் ஒன்று தாங்க ஜெபமாலை. அந்த மீட்பின் செயலில் ஒன்று தாங்க இரக்கத்தின் ஜெபமாலை. அந்த மீட்பின் செயலில் ஒன்று தான் இந்த அருட்சாதனங்கள். அந்த மீட்பின் செயலில் ஒன்று தான் பைபிள் கூட. இயேசு இந்த இவ்வுலகை விட்டு சென்று எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு தான் பைபிளை உருவானது. அப்போ இந்த மீட்பின் செயலில் ஆண்டவர் நிறைய விஷயங்கள் கட்டி எழுப்பினார். உலகத்தை கட்டி எழுப்ப ஆண்டவருடைய ஒரு கனவு இருந்தது. அந்த கனவில் இதெல்லாமே ஒவ்வொரு பகுதிகளாக வந்தன. அந்த உலகத்தை அதனால் திருச்சபை அப்படி கட்டி எழுப்பும் பொழுது திருச்சபைக்கு எதிராக நிறைய சக்திகள் உண்டு. உலகத்தை கட்டி எழுப்புவதற்காக அந்த உலகத்தை கட்டி எழுப்ப உலகத்தினுடைய கனவுகளை கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கிறாங்க. திருச்சபைக்குள்ளே இருக்கிறாங்க, திருச்சபைக்கு வெளியே இருக்கிறாங்க. இயேசுவை தெரிந்தவர்கள் உண்டு, இயேசுவை தெரியாதவர்கள் உண்டு. ஆனால் கட்டி எழுப்பப்பட வேண்டியது இயேசு கிறிஸ்துவனுடைய கனவு, ஆண்டவருடைய கனவு. இதான் நம்ம நேற்று சொல்லி முடித்தோம். அதற்காக இயேசு என்ன செஞ்சாரு? சீடர்கள் கிட்ட சொல்றாரு, எருசலேம் விட்டு போகாதீங்கன்றார். எருசலேம் விட்டு போகாதீங்க. ஸோ இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய கட்டளை. இயேசுனுடைய கட்டளை என்ன? இந்த எருசலேம் விட்டு போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்க பாப்போமா? அதை ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் திருத்துதர் பணி 1வது அதிகாரம் தான் நம்ம நேற்று ஆரம்பித்தோம். அதே திருத்துதர் பணி 1வது அதிகாரத்துக்கு வருவோம். 1வது அதிகாரம் 12வது வசனம். பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. அப்போ இயேசு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. அந்த கட்டளையை எப்படி கீழ்ப்படுகிறாங்கன்னு பாருங்க. இயேசு ஒரு விஷயத்த சொன்னார், அவர் தான் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுனுடைய சீடர்கள் இயேசு சொன்னதற்கு மாறாக செய்யவில்லை. அவர் தான் பார்க்கலையே. உண்மையாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இறந்து விட்டதை போல் நாம் வாழ்கிறோம். இறந்து விட்டதை போல வாழ்கிறோம். We are Christians, we believe in Christ, but we live as though Christ is dead and gone. என்னுடைய வாழ்க்கையில் அவர் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற நினைப்பில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு பல பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பல பிரச்சனைகளுக்கு பதில் இயேசுகிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான், பிரச்சனைகளுக்கு பதிலே இல்லாத மாதிரி தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது உங்களுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய நடத்தையாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து செத்துட்டாரு அப்படின்னு தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்றத்தை பார்த்த பிறகு, அதுக்கு முன்னால செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹெட்டிங் இயேசுனுடைய விண்ணேற்றம். அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே நிற்கும் பொழுது 2 வானதூதர்கள்
வெண்ணாடை அணிந்த 2 தூதர்கள் வந்து சொல்றாங்க, என்னத்தை பார்த்துட்டு நிற்கிறீங்க, கிளம்புங்க, வேலை முடிஞ்சிச்சு அப்படிதான் சொல்றாங்க இல்லையா? 10வது வசனம், அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த 2 தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? பாத்தீங்கல்ல, அவ்வாறே அவர் மீண்டும் வருவார், திரும்பவும் வருவாரு. இப்ப பாத்தீங்கல்ல, அவர் திரும்பவும் வருவார். அப்பதான் அப்படி கிளப்பி விடுறாங்க. முடிஞ்சிச்சு, இந்த ஈவென்ட் முடிஞ்சிச்சு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது கிளம்புறாங்க. எங்க கிளம்புறாங்க? அதுதான் நம்ம வாசிச்சோம். அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. ஏசு அவங்க கிட்ட எங்க இருக்கணும்னு சொன்னாரு? எருசலேம்ல தங்கி இருங்க. என்னைக்கு தூய ஆவியானவர் வல்லமை வரும்னு சொல்லவே இல்லை, வல்லமை வரும்னு சொல்லவே இல்லை, வல்லவர் என்னைக்கு வர போறாருன்னு சொல்லவே இல்லை. அவங்க கிட்ட சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. போறாங்க, எருசலேம் போறாங்க. இந்த ஒலிவ மலைக்கும் இந்த எருசலேம் நகரத்துக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம்? ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவு. அது எவ்வளவு தூரம்? எவ்வளவு? 1 கிலோமீட்டரா? 1 கிலோமீட்டர் கீழே போட்டிருக்குதா? ஓகே, ஏறத்தாழ 1 கிலோமீட்டர். அப்போ 1.2 கிலோமீட்டர்ஸ், ஏறத்தாழ 1 கிலோமீட்டர். பாருங்க, எல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. 1 கிலோமீட்டர். அப்போ ஓய்வு நாளில் அப்போ ஒருத்தனுக்கு எவ்வளவு தூரம் நடக்கலாம்? மேக்சிமம் 1 கிலோமீட்டர். அப்போ அந்த ஒலிவ மலை இயேசுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்குது, இந்த ஒலிவ மலை. அதுக்கு கீழே தான் இந்த கெத்செமன் தோட்டம். ஒலிவ மலை, அதனுடைய கீழே தான் ஒரு மூலை தான் கெத்செமன் தோட்டம். அந்த கெத்செமன் தோட்டம். அப்போ இயேசு கிறிஸ்து தன் அந்த 12 சீடர்களோடு பந்தியில் அமர்ந்தார், ராவுணவை உண்டார். அங்கிருந்து இயேசு எங்கே போனாரு? ஒலிவ மலைக்கு போனார். ஒலிவ மலைக்கு கீழே இருக்கிற கெத்செமன் தோட்டத்துக்கு தான் இயேசு போனார். அந்த கெத்செமன் தோட்டம். அப்ப இவங்க இயேசுனுடைய இப்ப விண்ணேற்றம் அப்ப இங்கே நடக்குது. எந்த மலையில நடக்குது? அப்போ ஒலிவ மலையில தான் இயேசுனுடைய விண்ணேற்றம் நடக்குது. இயேசு எந்த இடத்துல அடிபட்டாரோ, எந்த இடத்துல துன்பத்தை அனுபவித்தாரோ, எந்த இடத்துல அவருடைய துன்பம் தொடங்கினதோ, அந்த இடம் பாருங்க மாட்சியினுடைய இடமா மாறுது. நேற்று இப்படிதான் உங்களுக்கு அந்த போனை தயவு செய்து தூக்கி போடுறீங்களா? அந்த இயேசு கிறிஸ்து எங்க நேற்று இங்கே தான் உங்களுக்கு சொன்னேன், எருசலேம்ல ஏன் காத்திருக்க சொன்னாரு? இயேசுனுடைய துன்பத்தில், இயேசுனுடைய பாடுகளில், இயேசுனுடைய இந்த வேதனையில், இயேசுனுடைய மரணத்தில் பங்கு பெறுபவர்களுக்கு தான் இயேசுனுடைய மாட்சியில் பங்கு பெற முடியும். இயேசுனுடைய தூய ஆவிய, இயேசு தரும் தூய ஆவியானவரை பெற முடியும். அதனால தான் எருசலேமில் தங்கியிருங்க அப்படின்றார். எருசலேமில் தங்கியிருங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் வால்யூம் வைக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வால்யூம் வச்சுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. தொடர்ந்து வாசிங்க அடுத்த லைன். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோவின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப குறிப்பிட்டு நோட் பண்ண வேண்டிய வசனம். அவங்க எங்க போனாங்க? திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கி இருந்த மேல்மாடி அறைக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளுக்கு பிறகு, இயேசுவை அடக்கம் செய்த பிறகு, இயேசு விட்டு ஓடிட்டு போயிட்டாங்க இவங்க. அப்போ ஓடி போனவங்க எங்க இருந்தாங்க இவ்வளவு நாள்? மேல்மாடி அறையில் இருந்தாங்க. அந்த மேல்மாடி அறை எந்த அறை? ராபோஜனத்தினுடைய மேல்மாடி அறையில தான் 12 சீடர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப இயேசு உயிர்த்த பிறகு ஒரு ரூமுக்கு வந்தார். ரூம்ல வந்துதான் கதவு மூடி இருந்த பொழுதே உள்ள வந்து பார்த்தாருன்றாங்க. அப்ப எந்த ரூம்? அந்த ரூம் எங்க நற்கருணை நிறுவப்பட்டதோ அந்த இடத்துக்கு தாங்க இவங்க அடைக்கலம் தேடி போயிருக்கிறாங்க. அவங்க அடைக்கலம் தேடி வந்தது எங்க தெரியுமா? நற்கருணையிடம் தேடி வந்தார்கள் 12 பேரும். இயேசு எங்கு நற்கருணையை நிறுவினாரோ அங்குதான் அந்த சீடர்கள். அப்போ அந்த ஒலிவமலை கீழே இருந்த கெத்செமன் தோட்டத்திலிருந்து இயேசுவை விட்டு 11 சீடர்களும் ஓடி போனாங்க. ஓடி போனவங்க எங்க இருந்தாங்க தெரியுமா? அவர்கள் தாங்கள் தங்கி இருந்த மேல்மாடிக்கு சென்றார்கள். அப்ப எருசலேமை விட்டு அங்க போகல. ஆக்சுவலி அந்த 8 நாளும் எங்க இருந்து இருக்கிறாங்க? இயேசுனுடைய அந்த வெள்ளிக்கிழமை மரணம், இயேசுனுடைய சனிக்கிழமை அந்த கீழே இருக்கிறாரு அடக்கத்துக்கு பண்ணி, உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை. அப்ப எந்த ரூம்ல வந்து இவங்களுக்கு எல்லாம் நியூஸ் எல்லாம் கிடைக்குது? மக்தலேனா மரியாலாம் வந்து பாக்குறாங்க, நீங்க அவர் உயிர்த்துட்டார். எங்க வந்து சொல்றாங்க? இந்த ரூம்ல தான் வராங்க. அப்ப எந்த ரூம் இது? இயேசுனுடைய நற்கருணை நிறுவப்பட்ட ரூம் இது.
அப்ப எங்க திரும்பவும் போறாங்க? அதே அறைக்கு போய் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பெந்தெக்கோஸ்து நடக்கிற அறை எந்த அறை? மேல்மாடி அறை. அப்ப நற்கருணை நிறுவப்பட்டதும் ஒரே அறையில்தான், திருச்சபை நிறுவப்பட்டதும் ஒரே அறையில்தான். ஒரே இடத்தில் தான் நற்கருணையும் நிறுவப்படுகிறது, திருச்சபையும் நிறுவப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரொம்ப நுணுக்கமான விஷயம். நம்ம இப்ப பேசும்போது வேணா சாதாரணமா போயிடலாம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. ஜான் பால் II அப்படின்ற புனித போப்பாண்டவர், நம்ம போப் பிரான்சிஸ்க்கு முந்தின இருந்த ஆசீர்வாதப்பர், அதுக்கு முந்தின இருந்த ஜான் பால் II, நம்ம பார்த்த ஒரு புனிதரான போப்பாண்டவர். அந்த போப்பாண்டவர் சொல்வாரு, யூக்கரிஸ்ட் மேக்ஸ் த சர்ச். யூக்கரிஸ்ட் மேக்ஸ் த சர்ச். திருச்சபை இன்று திருச்சபையாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? நற்கருணை தான். நற்கருணை என்னும் ஒன்று இல்லை என்றால் திருச்சபை இல்லை. நற்கருணை என்னும், இன்னைக்கு கேரளாவில் ஒரு சமூகம் இருக்காங்க. அந்த சமூகம் கத்தோலிக்க திருச்சபையில என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் அப்படியே டிட்டோவா காப்பி அடிக்கிறவங்க. கத்தோலிக்க யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகிறதுனால சமூகத்தோட பேர் நான் சொல்ல விரும்பல. அப்படி ஒரு சமூகம் இருக்கு. இட்ஸ் நாட் அ கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, ஈவன் கிறிஸ்தவை தெரியாதவர்கள் தான். ஆனா அவங்க அப்படியே என்னெல்லாம் கிறிஸ்டியானிட்டியில ரெக்கார்ட் ஆயிருக்கோ அதெல்லாமே ரெக்கார்ட் பண்றாங்க. நமக்கு அன்பியங்கள் இருக்கு, அவங்களுக்கு அன்பியங்கள் இருக்குது. நமக்கு பிள்ளைகளுக்கு ஞாயிற்கு மறைக்கல்வி இருக்கு, அவங்களுக்கு அந்த மதத்துல ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி வருஷத்துல ஒரு தடவை பைபிள் கன்வென்ஷன் இருக்கு, அவங்களுக்கு வருஷத்துல ஒரு தடவை அந்த சமூகத்துக்கு அந்த கம்யூனிட்டிக்கு கன்வென்ஷன் இருக்குது. அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? அன்பியங்களால தான் நம்ம எல்லாம் ஒன்னா கரெக்டா வந்துகிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை டெய்லி இவங்க கரெக்டா அந்த வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு வரதுனால தான் இவங்க ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரதுனால தான் நிறைய பேர் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரலன்னா கொயரில் சண்டை இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை கோயில் இல்லைன்னா பங்கு பேரையில் சண்டை இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை கோயில் இல்லைன்னா மரியாதை சேனை சண்டை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கோயில்னா எந்த சண்டையும் கிடையாது. அவங்க நினைச்சிருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரதுனால தான் கிறிஸ்தவர்கள் ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரதுனால நம்ம ஒத்துமையா இல்லைங்க, நம்மளை ஒத்துமையாக்குற இன்னொரு விஷயம் சங்கதி இருக்குது. அந்த சங்கதி அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அதான் நற்கருணை. யூக்கரிஸ்ட் மேக்ஸ் த சர்ச். திருச்சபையை திருச்சபையாக ஆக்குவது தெரியுமா? நற்கருணை தான். இவங்க ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து என்ன பண்றாங்க? அவர்கள் தாங்கள் தங்கி இருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். சோ லிட்ரல் ஒபீடியன்ஸ். இயேசு கிறிஸ்து அவர்களிடம் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி எருசலேமுக்கு போறாங்க. யாரும் எங்க வர வழியில் என்ன பண்ணாங்க? சரி, நான் போய் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறேன், நான் போய் மார்க்கெட்டு போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன், காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். they did not go anywhere. லிட்ரலி அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாரும் போறாங்க, அந்த ரூமுக்கு போறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்களோ கீழ்ப்படுகிறார்கள். கீழ்ப்படுகிறார்கள். லிட்ரல் ஒபீடியன்ஸ், கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல். அவர் சொல்லிட்டாரா அது நடக்கும். எவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்திருக்க பாருங்க. இயேசு சொல்லிட்டாரா அது நடக்கும். லிட்ரல் ஒபீடியன்ஸ், கண்மூடித்தனமா நம்புறாங்க, போறாங்க. ஏன் அந்த ரூமுக்கு போறாங்க? அந்த ரூமுக்கு போகும்போது இனி அவங்களுக்கு இயேசு போயிட்டார், மேல போயிட்டார், இனி அவரை பார்க்க முடியாது, இனி அவரை பார்க்க முடியாது. இனி அவரை பார்க்கணும்னா கஷ்டம்தான். ஆனா அவரை பார்க்க முடிகிற இடம் எது? அந்த ரூம். அந்த ரூம் என்ன? அது ரிமெம்பரன்ஸ், ரூம் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஹவுஸ் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். அந்த வீட்டுக்கு போனா, அந்த இடத்துக்கு போனா சில நினைவுகள் உங்களுக்கு இருக்கும். நீங்க யாரு கூடயாவது நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அந்த வீட்டில் வாழும் பொழுது, அந்த வீட்டில் இருக்கும் பொழுது, சப்போஸ் அவங்க நோய் வாய்ப்பட்டாங்க, இல்லைன்னா இறந்தாங்க, இல்லை நல்ல நிகழ்வுகள் வந்திருக்கு, அந்த ரூம், அந்த இடம் உங்களுக்கு நிறைய நினைவுகளை தந்துகிட்டே இருக்கும், நினைவுகளை தந்துகிட்டே இருக்கும். இவங்க போன அந்த ரூம் அவங்களுக்கு அந்த நினைவுகளை தந்துகிட்டே இருக்கு. இயேசுனுடைய நினைவு, நற்கருணையுடைய நினைவு. இப்படிதான் நம்ம உட்கார்ந்த வயசு கூட, இப்படிதான் நம்ம இன்னைக்கு பேசணும். துப்பார் அந்த கட்டில், அவர் உட்கார்ந்த கட்டில், துப்பார் அந்த சேர், அவர் உட்கார்ந்த கட்டில், அந்த சேர், இப்படிதான் அவர் நடந்து வந்தாரு, இப்படிதானே பேசினாரு. நினைவுகள், நினைவுகள். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். திவ்ய நற்கருணை என்னும் நினைவு, நினைவு, அந்த திவ்ய நற்கருணை என்னும் நினைவு, 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 நினைவு. that brought Holy Spirit down to them. இயேசு கிறிஸ்துவை நினைவுபடுத்தும் இடங்களில் இருங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நினைவுபடுத்தும் இடங்களில் இருங்க. அதனால தான் நன்றி சொல்ற இடம். போன வருஷம் இங்கே தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் நன்றியை பத்தி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவரே நன்றி. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, உங்களுக்கு 60 வயசு இருக்கலாம், 60 வயசு வரை உங்களை காப்பாத்தின நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதை இன்னைக்கு நினைவு இல்லாதனால தான் 61வது வயசுல கேன்சர் வரும்போது 60 வயசு வரை உங்களை காத்த தெய்வத்தை நீங்க மறந்துடுறீங்க. உங்களுக்கு 40 வயசு இருக்கலாம், 40 வயசு வரை எந்த கடன் இல்லாம நல்லா தான் வாழ்ந்தீங்க. 40 வருடத்தினுடைய நினைவு உங்களுக்கு எப்ப போகுதோ, 41வது வருடத்துல நீங்க ஆண்டவரை தூக்கிட்டு போயிடுவீங்க, குப்பை தொட்டியில தூக்கிட்டு போயிடுவீங்க. 40 வருடங்கள் அந்த நினைவுகள் உங்களுக்கு இல்ல. யூ ஃபர்கெட் மெனி திங்ஸ். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, இதை நினைவாக செய்யுங்கள். இவ்வளவு வருஷம் நான் உங்க கூட இருந்தேன், இதை நினைவாக செய்யுங்கள். we sometimes forget, மறந்துடுறோம்.
நீங்க யோசிச்சு பாருங்க, யூதாஸ் வந்து ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய ட்ரெஸ் கண்டிப்பா ரெட்டா இருந்திருக்கும், ஆண்டவருடைய முகம் எல்லாம் ரெட்டா இருந்திருக்கும், ஆண்டவருடைய அந்த ரத்த குழாயெல்லாம் வெடிச்சு ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கும், ரத்த வியர்வை வேர்த்த வந்து இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்து போயிட்டே இருந்துட்டான். 3 வருஷம் கூட இருந்தவனுக்கு அந்த நினைவுகள் இருந்திருந்தா அவன் அந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான். நினைவுகள் இல்லாததுனால தான் தப்பு. இன்னைக்கு அப்பா என்ன செஞ்சாருன்னு பையனுக்கு ஞாபகம் இல்லாதான் அப்பாவுக்கு எதிராக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அம்மா என்ன செஞ்சாங்கன்னு இன்னைக்கு பிள்ளைக்கு ஞாபகம் இல்லாததுனால தான் காதலிச்சு வெளியே போறீங்க. அப்பா அம்மா என்னும் குடும்பம், என்னுடைய குடும்பம் என்னன்ற நினைவு இல்லாததுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் தவறு செய்யறீங்க. ஒரு குருவானவர் தான் ஒரு குருவானவர் என்ற நினைப்பு இல்லாத பொழுதுதான் அந்த குருவானவர் தப்பு செய்யறாரு. ஒரு கன்னியருக்கு நான் ஒரு கன்னியர் என்று நினைவு இல்லாத பொழுதுதான் அந்த கன்னியர் தப்பு செய்யறாங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் என்ற நினைவு இல்லாத பொழுதுதான் அந்த கிறிஸ்தவனுடைய தப்பு வருது. You can commit a mistake, you can commit a wrong, you can commit all these things as sin. Why do you do this? Because you forget who you are. உன்னுடைய ஐடென்டிட்டி. ஒரு போலீஸ் தான் பாதுகாக்கணும். அந்த போலீஸ் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா he forgets his identity. இன்னைக்கு எத்தனை ரீல்ஸ் வருது, ஷார்ட்ஸ் வருது. போலீஸ் அங்கே லஞ்சம் கேட்கறாங்க, இங்க லஞ்சம் கேட்கறாங்க, டிராபிக் போலீஸ் அங்கே லஞ்சம் கேட்கறாங்க. பாதுகாக்க வேண்டியவனே இன்னைக்கு பாதுகாப்பை தர முடியல அப்படின்னா he forgets his identity. நினைவு போகுது. ஒரு கணவனுக்கு நான் கணவன் என்ற நினைவு போகும்பொழுது மனைவிக்கு எதிராக ஏதாவது தப்பு செய்யறாங்க. ஒரு மனைவிக்கு தான் மனைவி என்ற ஒரு நினைவு போகும்பொழுதுதான் கணவனுக்கு எதிராக தப்பு செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம். ஏவாள் மறந்துட்டா. ஆண்டவருடைய உருவத்திலும் அந்த இமேஜ் அண்ட் லைக்னஸ், ஆண்டவருடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்ட ஏவாள் அவள் அதை மறந்ததுனால தான் ஒரு பழத்தை கொண்டு வந்து சாத்தான் கொடுத்த பொழுது அந்த பழத்தை அவளால் தின்ன முடிஞ்சது. she forgets her identity. நாம் யார் என்று நாம் மறக்கும் போதுதான் நாம் தவறுகள் செய்கிறோம், பாவங்கள் செய்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையில் இவ்வளவு நாள் நற்கரணை வாங்கி ஜமாலையெல்லாம் சொல்லி இப்படி வாழ்ந்த நான் இன்னைக்கு நான் கத்தோலிக்க திருச்சபை தூக்கி போட்டுட்டு போவேன். இது வழியா எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை நான் மறக்கும் போதுதான் நான் தவறுகள் செய்கிறேன். திருச்சபைக்கு எதிரான தவறுகள், நற்கரணைக்கு எதிரான தவறுகள், அருட்சாதனங்களுக்கு எதிரான தவறுகள், நான் பெற்ற திருமுழுக்கு எதிரான தவறுகள் நான் செய்வது எப்ப தெரியுமா? when I forget that I received a baptism, when I forget I received holy communion, I was receiving holy communion, what all gifts I received through holy communion. நற்கரணின் வழியாக நான் பெற்ற ஆசீர்வாதங்களை மறக்கும்போது தான் நற்கரணைக்கு எதிரான பாவத்தை நான் செய்வேன். திருமுழுக்கின் வழியாக, கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருமுழுக்கு வழியாக நான் பெற்ற ஆசீர்வாதத்தை நான் மறக்கும் போதுதான் பாவங்கள் என்னிலே கடந்து வருகிறது. Praise the Lord. Hallelujah. அவங்க ஏன் அப்ப அந்த மேல் மாடி அறைக்கு போனாங்க தெரியுமா? அது full of memories-ங்க, memories, ஞாபகங்கள், full of memories. இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதனுடைய அந்த நினைவுகள், அந்த நற்கருணையின் நினைவுகள். ஏதோ ஒரு டாக்ல மார்க் நற்செய்தியை பத்தி போட்டிருக்க இல்லையா? 14 இப்ப எடுக்க வேண்டாம், அது நிறைய தடவை சொன்ன டாக் தான். மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம். இயேசு அந்த வேதனையோட அந்த நற்கருணை இயேசு நிறுவும் பொழுது முழுமையான அந்த அன்பு, அந்த பாசம், அந்த வேதனை வச்சுதான் நிறுவுறார். இயேசு சொல்றாரு இல்லையா அவருடைய அந்த நற்கருணை. லூக்கா நற்செய்தி நினைக்கிறேன், லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 22:14, 22வது அதிகாரம் 14வது திருவசனம். இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். கண்டினியூ. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன். இது நடக்கிறது எங்கங்க? மேல் மாடி அறையில. மேல் மாடி அறையில இயேசு சொல்றாரு, நான் துன்பங்கள் படும் முன். அந்த கண்ணுல எவ்வளவு உயிர் இருந்திருக்கும், அந்த வார்த்தையில எவ்வளவு முழுமை இருந்திருக்கும். நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவல் கொண்டேன். அந்த இடத்துல சொன்ன வார்த்தை அது. நான் இந்த பாஸ்கா உணவை உங்களோடு உண்ண மிக மிக ஆவல் கொண்டேன். அப்ப இந்த நினைவெல்லாம் வருது அவங்களுக்கு, இதை விட்டு விலக மாட்டாங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வருவோம் திருத்தூதர் பணிக்கே. அதான் அவங்களுடைய தங்கி இருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். இனி சென்றவர்கள் என்ன பண்ணாங்க? 1வது அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஓகே, இனி அது அந்த செக்ஷன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அவர்கள் அனைவரும், எவர்கள் அனைவரும்? அப்ப முன்னால சொன்ன அனைவரும் யாரோடு இணைந்து? சில பெண்களோடும், அன்னை மரியாள் அவருடைய தாய், அவருடைய தாய். இயேசுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இயேசுக்கு என்ன சொல்லியிருக்கணும்?
அவருடையவும் தாய் அப்படி சொல்லி இருந்திருக்கேன். அவருடைய தாய், இயேசுனுடைய தாய், இயேசுனுடைய தாய்ன்னு சொல்லி, இயேசுனுடையவும் தாய் அப்படி போடல, இயேசுனுடைய தாய். அம்மா அன்னை மரியாள் ஒருத்தங்க தான் பெற்றெடுத்தாங்க, அவங்களுடைய தாயோட. இனி இந்த அவர்கள் அனைவரும், இந்த மேல போட்டிருக்கிறவங்களுடைய லிஸ்ட் கொஞ்சம் திரும்பவும் பாருங்களேன். அந்த லிஸ்ட் என்ன? 13வது வசனம். பேதுரு, யோவான். பேதுரு, யோவான். பேதுரு யாரு? பேதுரு யாரு? இயேசு கிறிஸ்து பேதுரு என்னவா மாத்தினாரு? அப்ப போப்பாண்டவர், ஃபர்ஸ்ட் போப்பாண்டவர் யாரு? பேதுரு. அப்புறம் யோவான். அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு ஆர்டர் இருக்குது. அதுல பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமியு, மத்தேயு, அந்திரேயவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சிமையோன், யாக்கோபின் மகன் யூதா. அப்ப 11 பேருக்கு ஒரு ஆர்டர் இருக்குங்க. அதுல ஆர்டர் ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா? போப்பாண்டவர், கர்தினால், பிஷப்ஸ், குருக்கள், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க, அன்னை மரியாளோடு சேர்ந்து. அதாவது தூய் ஆவியானவர் என்னும் மேன்மையான கொடைக்காக காத்திருக்கும் பொழுது, டோன்ட் லுக் ஹூ யூ ஆர். உன்னுடைய பொசிஷனை பார்க்காத, உன்னுடைய பொசிஷனை பார்க்காத. அங்கே வர வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு மனதோடு. அதனாலதான் எங்களுடைய நைட் விஜில், எல்லாவூரில் நைட் விஜிலையும் நான் சொன்னேன். எல்லாவூர் இன்னைக்கு ஒருத்தங்க கேட்டாங்க, ஃபாதர் எல்லாவூர் எங்க? எல்லாவூர் சென்னையில தான் இருக்கு, ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. அங்கே உலகத்தினுடைய உகாண்டாவிலலாம் கிடையாது. எல்லாவூர் இருக்கிறது சென்னையில தான் இருக்கு. எல்லாவூர் தமிழ்நாடுடைய ஒரு பார்டர்ல இருக்குது. எல்லாவூர் ஆஃபீஸ் நம்பர் உங்களை யூடியூப்ல நீங்க பார்த்தீங்கனாலே கடைசியில் கிடைக்கும். அப்போ எல்லாவூர் நைட் விஜிலையும் நான் சொன்னேன், நம்ம எல்லாருமே தயவு செய்து இந்த திருவிழாவுக்கு நவநாள் கொண்டாடணும் அப்படின்னு. திரும்ப உங்ககிட்ட நேற்று சொன்னேன், நீங்க எவ்வளவு பேர் நவநாள் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் அந்த நவநாளெல்லாம் அனுப்பி கொடுத்தேன். எங்க அந்த கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மேபி ஒரு 5000 பேருக்காவது கண்டிப்பா போயிருந்திருக்கும். நவநாள் ஜெபிங்க, நவநாள் ஜெபிங்க, பரிசுத்தாவினுடைய நவநாளை ஜெபிங்க. ஏன் தெரியுமா? ஒரு மனதோடு திருச்சபை முழுவதும் காத்திருக்க வேண்டிய ஒரு ஜெபங்க இது. தூய் ஆவியானவர், we all should wait. யாரு என்ன, நீ பங்கு சாமியார், நான் உதவி பங்கு சாமியார், நான் இந்த அதிகாரத்தில் இருக்கிற, நான் அன்பிய தலைவி, நீ அன்பியத்தில் சும்மா இருக்கிற, நீ செக்ரட்டரியா இருக்கிற, எந்த பதவியும் பார்க்காம எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டிய ஒரே திருவிழா தெரியுமா? பெந்தகோஸ்து திருவிழா தான். ஒரு மனதோடு காத்திருக்க வேண்டிய திருவிழா தெரியுமா? தூய் ஆவிக்கான திருவிழா தான். இங்க ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஜாதி பிரச்சனைகள், உங்களுடைய திருச்சியில் அதிகமா இருக்கிற ஒரு ஜாதி தூக்கி போட்டு அடிக்கப்பட்டார் இருப்பார் ஆண்டவர். ஒரு நாள் கண்டிப்பா அடிக்க போறார், சந்தேகமே கிடையாதுங்க. தூக்கி போட்டு அடிப்பார், மிதிக்க போறார். இது எல்லாமே சாத்தான் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தும். உங்களுக்கு தெரியுமோ இல்லையா தெரியல, தமிழ்நாட்டில் அதிகமா ஜாதியை பத்தி அதிகமா பேசும்போது திருச்சியில தான் அப்படின்வாங்க. அதனால இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் நீ பார்த்து உட்காந்துருந்தா தூய் ஆவியான கிடைக்கவே கிடைக்காது. மேல் ஜாதி கீழ் ஜாதி நீங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். போக வேண்டியது மேல் ஜாதி நீங்க சொன்னாலும் போக வேண்டியது கீழ் இடத்துக்கு தான். தெரியுமா? நரகத்துக்கு தான். உங்களுக்கு மேலான இடம் கண்டிப்பா கிடைக்காது. ஆண்டவர் தூக்கி போட்ட விஷயம் இன்னைக்கு நீங்க தலையில தூக்கி வச்சு விளையாடுறீங்க அப்படின்னா, you will be stepping down from the kingdom of God. இறை அரசுல உனக்கு கண்டிப்பா இடம் கிடைக்காது. ஜாதியை பார்த்து அன்பு செஞ்சோம், மதங்களை பார்த்து அன்பு செஞ்சோம், கம்யூனிட்டியை பார்த்தெல்லாம் நீங்க அன்பு செய்ய வச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அன்பு செய்யறீங்கன்னா கண்டிப்பா இறை அரசு, அப்படி இறை அரசனுடைய கனவுல, ஆண்டவர் கட்டி எழுப்புற கனவுல, கட்டிடத்துல இந்த ஜாதிகளுக்கு வித்தியாசம் கிடையாது. சமாரிய பெண் கிட்ட ஆண்டவர் சொன்னார், தண்ணி கொடு அப்படின்ற பொழுது அந்த பொண்ணு கேட்டா, நான் கீழ் ஜாதி, நான் தண்ணி கொடுக்கணுமா? என்னமா ஜாதி அப்படின்னார், தூக்கி போட்டார். What Jesus has abolished, if you are following, are you a Christian? இயேசு கிறிஸ்து உடைத்து எறிந்ததை இன்று நீ உருவாக்கி வைத்துள்ளாய் என்றால், இயேசு கிறிஸ்து உடைத்து எறிந்ததை இன்று நீ உருவாக்கி வைத்துள்ளாய் என்றால், எப்படி நீங்க இந்த திருவிழாவுக்கு நீங்க தயாரிக்க போறீங்க? ஒரு மனதோடு இல்லையா? அந்த வார்த்தை தான். நாங்க அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு. ஒரே மனது அப்படின்றது இங்க மட்டும் கிடையாதுங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் இப்ப வாசிச்ச 1:14 இல்லையா? அதே 2:42 வாசிங்க. 2:42. அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரும் அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் நீ 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 நான் வந்து போப்பாண்டவர், என் ஆண்டவர் போப்பாண்டவரை வச்சிருக்கிறாரு, நீ கீழே அப்படின்னு சொல்லி தள்ளிவிடல போப்பாண்டவர். அடுத்த வசனம் வாசி பாருங்க, 2வது அதிகாரம் 46. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு
கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். அப்ப தூய ஆவியானவரை பெறுவதற்கு முன்னாலேயும் அவர்கள் ஒரே மனதோடு இருந்தார்கள். தூய ஆவியை பெற்ற பிறகும் அவர்கள் அப்ப ஒரே மனது இருக்கும்போது தாங்க. அதனாலதான் மத்தேயு 18:18 இருக்கும் இல்லையா, நீங்கள் ஒரு மனதோடு, எங்கு இருவர் மூவர் ஒரே மனதோடு, ஒரே மனதோடு. எங்கு இருவர் மூவர் கூடி இருந்து ஜெபிப்பீர்களோ அங்கு நான் உங்களுடைய மத்தியில் இருப்பேன் ஆண்டவர் சொல்லல. எங்கு இருவர் மூவர் ஒரே மனதோடு. அந்த ஒரு மனது இல்லாம ஜெபிக்கும் போதுதான் வீட்டுல இன்னைக்கு அப்பா ஜெபிப்பாங்க, சொந்த வீடு வேணும். அம்மா ஜெபிப்பாங்க, சொந்த வீடு வேண்டாம். குழந்தை ஜெபிக்கும், இந்த வீடே வேண்டாம். இப்படி ஜெபிச்சா எப்படிங்க உங்களுடைய குடும்ப ஜெபமாலையில ஜெபம் கேட்கப்படும்? அப்பா ஜெபிப்பாங்க, இந்த காதல் முறிஞ்சு போகணும். பொண்ணு ஜெபிக்கும், ஆண்டவரே என் காதல் வெற்றி அடைய வேண்டும். ஒரே மனதோடு ஜெபிக்க முடியல. இறையரசை கட்டி எழுப்ப முடியல, குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதான் 2:46 வாசம். இனி அடுத்த வசனம், அதே 4வது அதிகாரம் 24வது வசனம், திருத்தூதர் பணி 4:24. இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஓகே, 4:32. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். ஒரே உயிருமாய் இருந்தனர். அழகான வார்த்தை பாருங்க, ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்கு திருத்தூதர் பணியில. ஒரே மனது, ஒரே உயிர், ஒரே உள்ளம். தூய ஆவியானவர் கொண்டு வரதுங்க ஒற்றுமை. திருப்பலியில் அழகான ஒரு ஜெபம் இருக்கு. அது ஃபாதர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது நடுவில் வரும், நம்பிக்கையின் மறை பொருளுக்கு அப்புறம் வரும். அது என்ன? மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்கும்படி, மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்கும்படி. அப்ப திருச்சபையா மாத்துறது யாரு? தூய ஆவியானவர். எதன் வழியாக? எதன் வழியாக? எதன் வழியாக? நீங்க எனக்கு அக்கா எப்படிக்க? ஃபாதர் எனக்கெல்லாம் அவ்வளவு வயசாகல ஃபாதர், அதான் தங்கச்சின்னு சொல்லுங்க ஃபாதர். சரி, நீ தங்கச்சி எப்படிமா? தூய ஆவியானவர் எதன் வழியாக? எதன் வழியாக? நற்கருணையின் வழியாக. ஒரே அப்பத்தை உண்ணுகிறோம், ஒரே கிண்ணத்தில் பருகுகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப நீயும் நானும் சகோதர சகோதரிய. ஒரே அப்பத்தில் நான் உண்ணும் பொழுது, ஃபாதர் நாங்க அப்போ ஒரே பிளேட்ல சாப்பிட்றோம் ஃபாதர், நாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நாங்க சகோதர சகோதரியா? ஸ்கூல்ல எல்லாம் போகும்போது ஒன்னா சாப்பிட்டுருப்பீங்கல்ல, ஒரே டிஃபன் பாக்ஸ்ல கை விட்டு வாரி வாரி சாப்பிடுவோம். அப்போ ஒரே உடலா? அதனால இல்லையே, ஃபாதர் தரும்போது வேற உடல் தானே தர, அது ஃபர்ஸ்ட் அவர் சாப்பிட்றாரு. எப்படி ஒரே உடலில் உண்ணுவதால் நீங்கள் சகோதர சகோதரிகளா மாறுறீங்க? அவர் கிண்ணத்திலா? எப்படி? நீங்கள் ஒரே மனதோடு வாங்கினா சகோதர சகோதரி ஆயிடுவோமா? ஒரே அப்பத்தை, இயேசுவின் உடலை நீங்களும் சாப்பிட்றீங்க, நானும் சாப்பிட்றேன். அப்ப எப்படி நீங்க நமக்கு எப்படி அந்த உறவு வருது? நம்பிக்கையினாலயா? ரத்த உறவு வருதா? உங்களுக்கு பிளட் என்னது? நான் கொடுக்குறேன். அப்ப நான் பிளட் நம்பிக்கையின். எப்படிங்க நற்கரணை வாங்குறதுனால நீங்களும் நானும் ஒரே சகோதர சகோதரியா மாறுறோம்? நானும் நற்கரணை வாங்குகிறேன், நீங்களும் நற்கரணை வாங்குறீங்க. என்னில் கிறிஸ்து வந்த பிறகு கிறிஸ்து என்ன செய்யறாரு? நான் கிறிஸ்துவ வாங்குறேன். கிறிஸ்துவ வாங்கும் பொழுது நான் கிறிஸ்துவின் சரீரமாக மாறுகிறேன். நான் கிறிஸ்துவின் சரீரமாக நீங்கள் நற்கருணையை வாங்குவதால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக மாற மாட்டீங்க. நீங்களும் நம்பணும். இல்லைன்னா நற்கருணையை வாங்குனீங்கன்னா நீங்க போய் தூக்க மாட்டீங்க தான் சாகணும். ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டு சத்தம். நற்கருணையை வாங்குவதால் நீங்கள் தூய்மை அடையவில்லை. நம்பிக்கையோடு நீங்கள் அந்த நற்கருணை வாங்கும் பொழுது, நீங்கள் அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை வாங்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக மாறுகிறீர்கள். நான் குறைய வேண்டும், கிறிஸ்து அப்ப என்னில் வளர்கிறார்ன்றது அர்த்தம் இதுதான்.
நான் இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்ப இன்னைக்கு உங்களுடைய பேர் மாத்தணும். என்னன்னு மாத்தணும்? கிறிஸ்து அப்படின்னு மாத்தணும். நீங்க நற்கரணை வாங்கும்போது நீங்க யாரா மாறுறீங்க? கிறிஸ்துவா மாறுறீங்க. கிறிஸ்துவா மாறுறீங்கன்னா கிறிஸ்துவனுடைய கையா மாறுறீங்க, கிறிஸ்துவனுடைய வாயா மாறுறீங்க, கிறிஸ்துவனுடைய கண்ணா மாறுறீங்க, கிறிஸ்துவனுடைய உடல் உறுப்பா மாறுகிறீர்கள். அந்த உடல் உறுப்பு அப்ப நானும் மாறுற மாதிரி நீங்களும் மாறுறாங்க. அப்ப தலையான கிறிஸ்து, உடலான திருச்சபை. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நற்கருணை வழியாக உன்னையும் என்னையும் கிறிஸ்துவின் உடலாக மாற்றுவது யாரு? தூய ஆவியானவர். அப்ப நமக்குள்ள அந்த ஒற்றுமையை கொண்டு வருவது யாரு? மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்கும்படி. ஒன்று சேர்க்கும்படினா அன்பியத்தில் ஒன்னா வர்றது கிடையாது, திருப்பலியில் ஒன்னா வர்றது கிடையாது. கிறிஸ்துவின் உடலில் ஒன்று சேர்க்கும்படி இறைவா தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரே மனது. ஒரே மனது அப்படின்னா வேற வேற அபிப்பிராயம் இருக்காதா? இருக்கும், இருக்கணும். ஃபாதர் வேற அசிஸ்டன்ட் பாரிஷ் பிரீஸ்ட் இருக்காங்க, பாரிஷ் பிரீஸ்ட் இருக்காங்க, அபிப்பிராயம் வித்தியாசம் இருக்கும். ஃபாதர் தப்பிச்சார், ஒருத்தர் தான் இருக்கிறார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தாதான் தெரியும். அவருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், டைரக்டருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இது நானே ராஜா நானே மந்திரின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர். இல்லையா ஃபாதர்? வேற யாருமே இல்லை, நானே ராஜா, நான் முடிவு பண்ணா எனக்கு நடத்தலாம் அப்படின்னு. ஆனா 2 பேர் வரும்போது அப்படி கிடையாது. நமக்கு இன்னொரு அபிப்பிராயம். அப்ப அபிப்பிராய வித்தியாசம் வருமா? வரும். கணவன் மனைவி அபிப்பிராய வித்தியாசம் இருக்குதா? இருக்கு. பெற்றோர் பிள்ளைகள் அபிப்பிராய வித்தியாசம் இருக்கா? இருக்கு. ஃபாதர் அப்ப ஒரே மனசு இல்லையே. திருத்தூதர்கள் மத்தியில் இந்த ஒரே மனசு இல்லாம இருந்ததா? அடையாளம் இருக்கா? இருக்கு. they had different options, they had different opinions. அது எங்க இருக்குது? 1வது அதிகாரம். இந்த ஒரே மனதோடு ஜெபித்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது வசனம் இப்ப நம்ம வாசிச்சது 14வது வசனம் தானே, ஒரே மனதோடு. ஆனா இவங்களுக்கு ஒரே மனது அப்படின்றது என்ன புரியணும்னா 23வது வசனம் வாசிங்க. அது 1வது அதிகாரம் 23. அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். இருவரை முன்னிறுத்தினார்கள். எத்தகையோருள்? இங்க வந்து அடுத்த பிரசங்கம் யாருடைய பிரசங்கம் வரும்னா பேதுருடைய பிரசங்கம் வரும். பேதுருடைய பிரசங்கம் என்ன பிரசங்கம்? இது பாரு, நமக்கு 12 பேர் இருந்தோம், இயேசு கிறிஸ்து நம்மள 12 பேரா தான் உருவாக்குனாரு. அதுல ஒருத்தன் வந்து இப்ப தூக்கி மாட்டு செத்துக்கிட்டான், ஆனால் அவன் இறந்துட்டான். அதனால இப்ப நம்ம 12 பேர் இல்ல 11 பேர் தான். அதனால நமக்கு இன்னொருத்தன் வேணும். அதனால நமக்கு என்ன வேணும்? இன்னொரு சகோதரன், இன்னொரு அப்போஸ்தலனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆனா அப்போஸ்தலனுக்கு கிரைட்டீரியன் என்ன? ஒரு அளவுகோல் சொல்றாரு. அப்போஸ்தலனுக்கு ஒரு கிரைட்டீரியன் இருக்கு. ஒருவன் ஒரு அப்போஸ்தலன் ஆக வேண்டும் என்றால் இயேசுவை பின்பற்றியவர்கள் 2 கணம். ஒன்று திருத்தூதர்கள், இன்னொன்று சீடர்கள். இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா apostles, disciples. All apostles were disciples, but all disciples are not apostles. சீடர்கள் எல்லாம் திருத்தூதர்கள் அல்ல, திருத்தூதர்கள் எல்லாம் சீடர்கள். அப்ப திருத்தூதர்கள் 12 பேர் தான். அதுல ஒருத்தர் இறந்துட்டாரு, அப்ப 11 பேர் தான். 12வது ஒரு ஆள் வேணும் அப்படின்ட்டு பேதுரு சொல்றாரு. அதுக்கு கிரைட்டீரியன் என்ன? கிரைட்டீரியன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கு முதல், திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கு முதல் இயேசுனுடைய விண்ணேற்பு வரை நம்மோடு பயணித்திருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆளை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது பாருங்க 2 ஒப்பீனியன். யாரு? அத்தகையோருள். எத்தகையோருள்? நான் இப்ப சொன்ன இந்த கிரைட்டீரியன், இந்த அளவுகோல். அளவுகோல் என்ன? இயேசுவினுடைய திருமுழுக்கு முதல் விண்ணேற்பு வரை நம்மோடு பயணித்திருக்க வேண்டும். இப்படி ஒரே ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். பாருங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. கணவனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், மனைவிக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், பெற்றோருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஒப்பீனியன் இருக்கலாம். ஒப்பீனியன் வித்தியாசம் இருக்கிறது தவறில்லை. கான்வென்ட்ல சுப்பீரியருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், சிஸ்டருக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம், பங்குல ஃபாதர்ஸ்க்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், மக்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய கனவை கட்டி எழுப்ப, கடவுளுடைய கனவை கட்டி எழுப்ப அவங்க என்ன பண்றாங்க? முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு, மற்றவர் மத்தியா. அப்ப 2 பேர் வராங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதனுடைய அர்த்தம் ஒரே மனசு இல்லைன்னு இல்ல. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்கு, சிந்தனைகள் உண்டு. ஆனால் கடவுளுடைய திட்டத்திற்கு விட்டு கொடுக்கிறார்கள். என்னுடைய கனவை கட்டி எழுப்பல்ல, கடவுளுடைய கனவை கட்டி எழுப்ப வேண்டும். அப்ப யுஸ்து என்னும் அவர் வேணுமா இல்ல மத்தியாஸ் வேணுமா? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதை மட்டும் எடுத்து ஃபாலோ பண்றீங்க வீட்டுல. ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஃபாதர் பைபிள்ல வந்து சீட்டு குலுக்கி போடுறாங்க. அதனால இன்னைக்கு நிறைய பேர் சீட்டு குலுக்கி போட்டு நிறைய முடிவுகளை தேர்ந்தெடுக்கிறீங்க. இதுல டேஞ்சர் என்ன? சீட்டு குலுக்கிற நீங்களும்
சீட்டு குழுக்கள் இவங்களுக்கும் அந்த ஃபவுண்டேஷன் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இவங்க ஒரே மனதோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள், தூய ஆவியானவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். நீங்க ஊர் உலகத்தெல்லாம் சுத்தி பொறுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னத்தை போட்டு பார்ப்பீங்க? சீட்டை போட்டு பார்ப்பீங்க. அப்ப அந்த சீட்ல கடவுள் செயல்படுவாரா, சாத்தான் செயல்படுமா? சாத்தானுக்கும் செயல்பட வாய்ப்பு உண்டு. அதனால சீட்டு குலுக்கி போட்டு தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. எஸ் ஆர் நோ? சீட்டு குலுக்கி போட்டு தயவு செய்து. இல்லைன்னா இந்த ஃபுல் கண்டிஷன் இருக்கணும். என்ன கண்டிஷன் இருக்கணும்? நீங்கள் ஒரே மனதோடு, அப்பா அம்மா பசங்க ஒரே மனதோடு ஜெபத்தில் நீங்கள் காத்திருந்தால், ஆண்டவரே உமது திருவுளம் நிறைவேற வேண்டும், இவ்வளோ கண்டிஷனோட நல்ல பாவ சங்கீதம் செஞ்சு தூய்மையா இருந்து, ஆண்டவரே நீ என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல நீங்க சீட்டு குலுக்கி போட்டீங்கன்னா ஓகே. இந்த எந்த கண்டிஷன் இல்லாம சீட்டு மட்டும் குலுக்கி போடுறவங்க இருக்கீங்க, டேஞ்சர். பிரைஸ் தி லார்ட். குறிப்பா அதெல்லாமே கல்யாணத்துல அதெல்லாம் வரும். இந்த பையனா, ஆண்டவரே இந்த பையனா சீட்டு குலுக்கி போட்டுட்டு ஆண்டவர் சொல்லிட்டார் நோ. அப்ப எதுக்கு அறிவு தந்திருக்கிறாரு? எதுக்கு தூய ஆவியானவர் தந்திருக்கிறாரு? எதுக்கு ஞானத்தை தந்திருக்கிறாரு? எதுக்கு விவிலியத்தை தந்திருக்கிறாரு? எதுக்கு மூப்பர்களை தந்திருக்கிறாரு? இது எதுவுமே இல்லாம சீட்டு மட்டும் குலுக்கி போடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்போ என்ன சொல்லியிருந்தோம்? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆனால் ஒப்பீனியனுக்கு அவங்க மத்தியாசனுடைய பேர் வருது, மத்தியாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. பேக் வருவோமா? 14வது வசனத்துக்கே வாங்க. அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். யாருக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள்? தூய ஆவியானவருக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்க நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயம் என்ன? ஆண்டவர் இயேசுவை அந்த கட்டளையை கீழ்ப்படிந்தார்கள், கண்மூடித்தனமாக கீழ்ப்படிந்தார்கள். இயேசு என்ன சொன்னாரோ அது நிறைவேறும் என்று கீழ்ப்படிந்தார்கள். எங்கே அவங்க இருந்து காத்திருந்தார்கள்? இயேசுனுடைய நினைவு இருக்கிற இடத்துல. நினைவு இருக்கிற இடத்துல வாட் ஆல் காட் டிட் குட் திங்ஸ் ஃபார் யூ, அதை நினைவுக்கு கொண்டு வா. இதையெல்லாம் செய்த ஆண்டவர் இதை செய்வாரு. எனக்கு தலைவலி வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், நோய்கள் வந்திருக்கலாம், இவ்வளோ எல்லாம் காப்பாத்தின ஆண்டவர் என்னை இங்கே கைவிட்டுருவாரா? நினைவு கொண்டு வாருங்க, நினைவு கொண்டு வாருங்க. அப்ப நீங்க சோர்ந்து விட மாட்டீர்கள். நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நிறைய நடந்துரும். அந்த நிறைய நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்களேன். அப்ப இன்னைக்கு இருக்கிற துன்பங்களை கடந்து வர உங்களால முடியும். வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்கள், வேதனையினுடைய நிறைய விஷயங்களுடைய நேரத்தில் ஆண்டவர் எப்படி கைப்பிடித்தினார்? நினைவு. அந்த நினைவு வரும் பொழுது யூ கேன் ஓவர் கம் த பிரசன்ட் சஃபரிங்ஸ் இன் யுவர் லைஃப். நினைவு. அடுத்தது ஒரே மனதோடு, ஒரே மனதோடு ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம. அது திருச்சபையில இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், சமூகத்தில் இருக்கட்டும். இன்னைக்கு ஸ்கூல்ல காலேஜில் வர பிரச்சனை, நான் எம்எட் நீ பிஎட், எனக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு, உனக்கு இன்னைக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி தான் இருக்கு, நான் உன்னை ஏன் கீழ்ப்படியணும்? அப்ப கீழ்ப்படிதல் அப்படின்றது இன்னைக்கு சாதாரணமாகவே இல்லாம போகுது. காலேஜில், ப்ரொஃபசர்ஸ்ல, ஸ்கூல்ல, டீச்சர்ஸ் நடுவில், பசங்களுக்கு இடையில, துறவரத்துல, இல்லறத்துல, எல்லா இடத்துலையுமே இந்த கீழ்ப்படிதல். என்னால உனக்கு கீழ்ப்படிஞ்சு போக முடியல. தலைகணம் கொண்டு வர முடியல. ஒரே மனதோடு பேதுருவும் உட்கார்ந்தாரு. மாதா வேணா இங்க நினைச்சிருக்கலாம், அன்னை மரியாதை என்ன நினைச்சிருக்கலாம்? உன் கூட எல்லாம் உட்காந்து என்னால ஜெபிக்க முடியுமா? சரி போ, நான்லாம் முன்னாலே பரிசுத்த ஆவியை பெற்றவள் தெரியுமா? மரியாதை அதை நினைக்கல. இது மட்டும் கிடையாது, இந்த உட்கார்ந்து இருக்கிற 11 பேர் யாரு? உத்தமன்களா? இயேசுவை கை கழுவிட்டு ஓடி போனவங்க. அதாவது என் பையனை உன்னை நம்பிதானே நான் விட்டேன், நான் எல்லாம் விட்டுட்டு போனீங்களே. மாதா குற்றம் சாட்டவில்லை. she did not blame anyone. மன்னித்து விட்டு காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. 11 பேர் கூட ஜெபிக்கும் பொழுது பாருங்க, she is forgiving them. நீ என் பையனை விட்டுட்டு போன, பரவாயில்ல வா நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கலாம். எவ்வளவு அழகான ஒரு ஜெபம் பாருங்க. மன்னித்து விட்டு ஒரே மனதோடு. பரிசுத்த ஆவியின் வழியாக குழந்தையை பெற்றெடுத்த மரியாள், தூய் ஆவியானோட நிறைவை பெற்ற மரியாள், திமிர் இல்லை, ஆணவம் இல்லை, தாழ்ச்சியோடு. இன்னைக்கும் அன்னை மரியாதை குறித்து குற்றம் சொல்லும் பொழுதும் அவங்களையும் பரிசுத்த கன்னித்தாய் பரிந்துரையில வச்சிருக்கிறாங்க. அவங்களால வெறுக்க முடியாது. அம்மாவால வெறுக்க முடியுமா? அம்மாவால வெறுக்க முடியாது. ஒரு பிள்ளையும் வெறுக்க முடியாது. உங்களுக்கு 3 பசங்க இருந்தா 3மே 3 விதத்துல இருக்கும். ஆனா 3 பசங்களுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரே மனதோடு, அப்ப கீழ்ப்படிதல், மெமரி, ஒரே மனதோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம், லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம்
9வது வசனம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இதே வாசகம் நம்ம முன்னால வாசிச்சிருக்கோம் இல்லையா? மத்தேயு நற்செய்தியில் இருக்கு, 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். எதுக்காக கேட்க சொல்றாரு? என்ன கேட்கணுமா? என்ன கேட்கணும்? என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? சும்மா என்ன ஜெபம் வந்தாலும் இப்ப என்ன ஜெபிப்போம்? ஃபர்ஸ்ட் அன்பிய மீட்டிங், ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும். அப்படியே அந்த ஃபுல் இமோஷன்ல, அந்த மாடுலேஷன்ல அப்படி பாடும்போது நம்ம நினைக்கிறோம் இப்ப இறங்கி வாங்க, இப்ப இறங்கி வாங்க, இப்ப இறங்கி. செம மாடுலேஷன்லாம் இருக்கும். அவ்வளவுதான், அன்பிய மீட்டிங் முடிஞ்சா அவ்வளவுதான். ஆவியானவர் விட்டு நம்மளும் வெளியே போயிடுவோம், ஆவியானவர் நம்மளை விட்டு வெளியே போயிடுவார். ஆவியில் வாழும் வாழ்க்கை கிடையாது. அதெல்லாமே ஒரு சடங்கா இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சடங்கா உண்மையா ஆசைப்பட்டு டு யூ ப்ரே ஃபார் ஹோலி ஸ்பிரிட். இன்னொரு விஷயம் நான் சொல்லவா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்களுக்கு எவ்வளவு புரியும்னு எனக்கு தெரியல, எவ்வளவு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். இந்த யுகம் இயேசுவின் யுகம் அல்ல, இயேசுவின் யுகமே அல்ல. நம்ம இயேசு மேலதான் அதிகமா அன்பு வைக்கிறோம், இயேசு கிட்ட தான் அதிகமா ஜெபிக்கிறோம். ஆனால் இப்பொழுது வாழ்வது இயேசு அல்ல, தூய ஆவியானவருடைய யுகம், தந்தையான ஆண்டவருடைய யுகம். படைப்பு இயேசுவனுடைய வருகையில் முடியுது. இயேசுவனுடைய அந்த செயல்கள், இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பில் முடியுது. இப்போ வாழ்வதும் வாழ வைப்பதும் யாரு? அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அப்ப நற்கருணையில் இருக்கிறது யாரு ஃபாதர்? அப்ப நற்கருணை நமக்கு தர்றது யாரு? ஹோலி ஸ்பிரிட். அப்ப இன்னைக்கு யுகம் யாருடைய யுகம்? தூய ஆவியானவருடைய யுகம் தான். ஆனா தூய ஆவியானவர் தன்னை மறைத்து இயேசுவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசுனுடைய 2ஆம் வருகையில் தாங்க இனி இயேசு வருவார். அது இப்பதான் நம்ம வாசிச்சோம். நம்ம ஏன் என்னத்தை மானத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க ஒரு கேள்வி. ஏஞ்சல்ஸ் கேட்கிற கேள்வி. நல்லா கவனிங்க, இல்லைன்னா இதை தப்பா புரிஞ்சுப்பீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு அந்த தூய ஆவி எவ்வளவு தேவைன்னு உங்களுக்கு புரியணும்னா இந்த உண்மை புரிஞ்சு ஆகணும். யூ ஹேவ் டு பிரேக். உங்களுடைய மண்டையில இப்ப நீங்க வேற விஷயத்தை புரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க, அது உடையணும். அது உடையணும்னா நீங்க கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து மேலேறி சென்று விட்டார். இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறாரு? எங்க? தந்தையின் வலப்பக்கம் இருக்கிறார். இது நம்ம விசுவாச பிரமாணத்துல சொல்றோம், இது விசுவாச பிரமாணத்துல சொல்றோம். ஆனா நம்ம விசுவாசிக்கல, நமக்கு அது புரிய மாட்டேங்குது. இயேசு மீண்டும் வருவார். எப்பொழுது வருவார்? 2ஆம் வருகை. அப்ப இப்ப இயேசுனுடைய செயல்கள் இந்த உலகத்துல நடக்குதா? 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 இயேசுனுடைய செயல்கள் நடக்குதா? பிரைஸ் தி லார்ட். நம்ம இயேசு அந்த பேரை நம்மளால விட்டு கொடுக்க முடியல இல்லையா ஃபாதர்? இயேசுனுடைய ஜெபம், இயேசு அப்படின்ற பேர் சொல்லும்போது ஹீலிங் வருதே ஃபாதர். அந்த ஹீலிங் இன்னைக்கு நடத்துறது யாரு? தூய ஆவியானவர். செயல்கள் முழுவதும் செய்வது யாரு? தூய ஆவியானவர், இயேசு அல்ல. ஆனால் இயேசுனுடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு. ஆனால் இயேசு அப்படின்னு நீ ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமையை தருவது யாரு? தூய ஆவியானவர், இயேசு அல்ல. பாவ சங்கீர்த்தனத்தில் போகும்போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த பாவங்கள் இன்னைக்கு மன்னிப்பது யாரு? தூய ஆவியானவர், இயேசு அல்ல. ஆனால் பாவ சங்கீர்த்தனத்தை, பாவ மன்னிப்பை நிறுவியது யாரு? சிலுவையில இயேசு கிறிஸ்து. அவர் கொடுத்துட்டாரு, அது முடிஞ்சிச்சு. ஆனா கொடுத்ததை இன்னைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது யாரு? ரொம்ப 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 முக்கியமானவருங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதாவது அந்த சீடர் இயேசு கிறிஸ்து 33 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சீடர்களுக்கு என்னவாக இருந்தாரோ, இயேசு கிறிஸ்துவினுடைய 33 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு சீடர்களோடு இருப்பது தூய ஆவியானவர். 33 வருடங்கள் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு என்னவாக இருந்தாரோ, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இன்று சீடர்களுக்கு எல்லாம் எல்லாம் எல்லாமாக இருப்பவர் தூய ஆவியானவர். இயேசு கிறிஸ்து அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சீடர்களுக்கு செஞ்சாரு? காற்றை வந்தபோது அதை கடிந்து கொண்டாரா?
காற்று வரும் பொழுது அதை அடக்கினாரா? இன்னைக்கு செய்யறது யாரு? ஆனா நம்ம யார்கிட்ட ஜெபிக்கிறோம்? காற்றை கடிந்து கொண்டவரே இன்று இந்த காற்றை அடக்கணும். யார்கிட்ட ஜெபிக்கிறோம்? ஆனா ஜெபிக்கும் பொழுது நீ இயேசு கிட்ட ஜெபிக்கிற, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூயவன மலையாளத்தில் சொல்லுவாங்க குஷிம்பு குத்தி இருக்கியான்னு அப்படின்வாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பொறாம பிடிச்சு இருக்கிறது. பொறாம பிடிச்சு. நீ இயேசு கிட்ட ஜெபிச்ச, அதனால் நான் நீ கேட்டதை நான் செய்ய மாட்டேன். He is hiding himself and revealing Jesus Christ. இதுதான் இன்னைக்கு தூய ஆவியானவர் செய்யறது. இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு என்னவெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் இன்று நமக்கு செய்து தருபவர் தூய ஆவியானவர். இறந்தவரை உயிர்ப்பித்தாரா? இயேசு உயிர்ப்பித்தாரா? இன்னைக்கு யாராவது மரண கிடக்கையில போகும்பொழுது அவங்க கிட்ட அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க, நீங்க இயேசு அப்ப நீங்க இயேசு கிட்ட ஜெபிக்காதீங்க நான் சொல்லலை. எனக்கு அதான் பிரச்சனை. நான் சொன்னல, இது கரெக்டா உங்களுக்குள்ள போகலைன்னா ஃபாதர் நீங்க இயேசுவை தள்ளி தள்ளி போட்டுட்டு சொல்லிட்டீங்க. நான் தள்ளி போட சொல்லலை, நீங்க இயேசுகிட்டே ஜெபிங்க தயவு செய்து. ஆனா நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை உங்களுக்கு நிறைவேற்றி தருவது தூய ஆவியானவர்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க இயேசுகிட்டே ஜெபிங்க, சரிங்களா? ஆனா நீங்க இயேசுகிட்டே ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவது தூய ஆவியானவர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது அந்த குழந்தை வந்து இயேசுகிட்ட ஜெபிச்சுட்டு போகுதா, நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த எக்ஸாமுக்கு அந்த குழந்தைய முழுவதுமாக ஆசீர்வதிப்பது யார் தெரியுமா? ஒரு திருமண தடையை நீங்க இயேசுகிட்ட ஜெபிக்கிறீங்க, ஆனா இயேசுகிட்ட ஜெபிக்கும் பொழுது அந்த தடையை நீக்கிறது யார் தெரியுமா? அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து 33 வருடங்கள் சீடர்களுக்கு ஒரு ஜியாகிரபிக்கு உள்ள செஞ்சதை ஜியாகிரபிக்கு வெளியே செய்யறவர் தூய ஆவியானவர். இன்னைக்கு உலகம் பூரா எங்கிருந்தால், ஏன்னா அதான் ஆவியானவருடைய அட்வான்டேஜ். இயேசு கிறிஸ்து ஜியாகிரபிக்கலி சின்ன ஒரு இடத்துக்கு செஞ்சது இன்னைக்கு ஜியாகிரபிக்கு வெளியே உலகம் பூரா படைப்பு அனைத்திற்கும் செய்ய முடிகிறவர் தூய ஆவியானவர். வல்லமையானவர். அவரை கையில வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? தாடையில கை வச்சுட்டு ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ என் வேலை இப்படி ஆயிடுச்சு, என் பிசினஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நேற்று சொன்ன மாதிரி கையில் டைனாமைட்டை வச்சுட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க எவ்வளவு நேசிக்க வேண்டியவர் தெரியுமா தூய ஆவியானவர்? எவ்வளவு நேசிக்க வேண்டியவர் தெரியுமா? நான் ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன், அந்த சென்டென்ஸ் என்ன கவனமா கேளுங்க. அப்புறம் 2வது சென்டென்ஸ் சொல்றேன், 3வது சென்டென்ஸ் அப்ப நீங்க தானா ஃபில் பண்ணுவீங்க இது புரிஞ்சிச்சுன்னா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து இயேசு கிறிஸ்து யாரை வெளிப்படுத்தினார்? யாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு? அப்பாவை பத்தி பேசினார். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் தந்தையை விண்ணக தந்தையை இயேசு கிறிஸ்து தன்னை மறைத்து விண்ணக தந்தையை வெளிப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நல்லா கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து தன்னை மறைத்து தந்தையை வெளிப்படுத்தினார். செகண்ட் சென்டென்ஸ் இன்னைக்கு இப்ப நான் சொன்னேன், நீங்க யார்கிட்ட ஜெபிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரது யாரு? அப்ப 2வது சென்டென்ஸ் தூய ஆவியானவர் தன்னை மறைத்து இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். புரிஞ்சுதா? இயேசு கிறிஸ்து தன்னை மறைத்து தந்தையை வெளிப்படுத்தினார். தூய ஆவியானவர் தன்னை மறைத்து இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றார். 3வது சென்டென்ஸ் டேஷ் தன்னை மறைத்து தூய ஆவியானவரை வெளிப்படுத்த வேண்டும். யாரு அந்த நான்? யாரு அந்த நான் யாரு? நீங்க யாரு? திருமுழுக்கு பெற்ற நீங்கள், தூய ஆவியானவரை பெற்ற நீங்கள் உன்னை மறைத்து தூய ஆவியானவரை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப ஒரு கிறிஸ்டியனுடைய மீனிங் என்னன்னு புரியுதா? ஒரு கிறிஸ்டியன் பாப்டிசம் வாங்கின கிறிஸ்டியனுடைய மீனிங் புரியுதா? உறுதி பூசல் வாங்கின கிறிஸ்டியனுடைய மீனிங் புரியுதா? இன்னைக்கு நீ தூய ஆவியானவரை மறைத்து உன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அன்பை மறைத்து வெறுப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். இரக்கத்தை மறைத்து கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். கனிவை மறைத்து இப்படி ஒவ்வொன்னா இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தூய ஆவியை வெளிப்படுத்தணும்னா எப்படி வெளிப்படுத்த முடியும்? தூய ஆவியின் கனிகள் உனக்குள்ள இருக்கணும். அன்பு உன்னிலே இருந்து வரும்போது அவங்க சொல்லுவாங்க என்ன ஒரு நல்ல கிறிஸ்டியன் அப்படின்வாங்க, என்ன நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்வாங்க. அப்ப நீங்க வெளிப்படுத்துறது யார? தூய ஆவியானவர் வெளிப்படுத்துறீங்க. கனிகளை வைத்து தூய ஆவியானவர் வெளிப்படுத்த வேண்டுமே ஒழிய இன்னைக்கு கனிகளுக்கு எதிரான விஷயம் வச்சு கோபம், காமம், பிரச்சனைகள், வெறுப்பு, பொறாமை, மன்னிக்க முடியல, எப்படி யார் இன்னைக்கு வெளிப்படுறாங்க? நான்
தூய ஆவியானவரை மறைத்து என்னை இன்று நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தந்தையான ஆண்டவரை தான் இயேசு வெளிப்படுத்தினார். உன்னுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீயும் இரக்கமுள்ளவராய் இருந்தார். லூக்கா 6:36. மத்தேயு 5:48 என்ன சொன்னார்? உன்னுடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீயும் நிறைவுள்ளவராய் இரு அப்படின்னார். உன்னுடைய விண்ணக தந்தை எல்லாமே அப்பாவை பத்தி தான் பேசினார். உன்னுடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல, உன்னுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல, உன்னுடைய விண்ணக தந்தை மன்னிப்பவராய் இருப்பது போல. ஜெபிக்க கற்றுத்தாருங்கன்னு சொன்ன பொழுதும் சீடர்களுக்கு என்ன ஜெபத்தை கற்று தந்தாரு? விண்ணுலகில் இருக்கிற இயேசுவை என்ன கற்று தந்தாரு? விண்ணுலகில் இருக்கிற தந்தையே தான் கற்று தந்தார். தன்னை மறைத்து, இயேசு தன்னை மறைத்து, he hid himself and emptied himself and he revealed God the Father. Holy Spirit emptied himself and revealing Jesus Christ. So a Christian should empty yourself and reveal Holy Spirit in and through you. என்னை நான் அதுதான் கிறிஸ்து என்னில் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, நீங்களின் அவ்வளவுதானா தெரியாதா? நீங்களின் சாட்சிகள். திருச்சியில் அந்த பாட்டு இல்லையா? வாழ்வினில் காட்டுங்கள் நீங்களின் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். கேட்டது இல்லையா அந்த பாட்டு? ஐயா, நீங்க தமிழ்நாட்டில் இல்லையா? இதெல்லாம் பழைய பாட்டு, இது பழைய பாட்டு. நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள், நீங்கள் என் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் 1:8. திருத்துதர் பணி 1ஆவது அதிகாரம் 8வது திருவசனம். திருத்துதர் 1:8. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இது இயேசு சொன்ன வார்த்தை. நீங்க எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எங்கெல்லாம் சாட்சிகளா இருப்பீர்கள்? அந்த ஆர்டர் பாருங்களேன். எருசலேம், யூதேயா, சமாரியா. இது ஒரு ஜியோகிராஃபி இயேசு சொல்றாருங்க. ஜியோகிராஃபி. அந்த ஜியோகிராஃபி என்ன? பாலஸ்தீனா அப்படின்ற நாடு பார்த்திருக்கீங்களா? பாலஸ்தீனா நாங்க ட்ரிச்சியே ஒழுங்கா பார்த்தது இல்லை ஃபாதர். நான் கேட்கறது மேப்பு. பாலஸ்தீனாவோட மேப்பு உங்களுடைய பைபிளுக்கு பின்னாலே இருக்குது. அந்த பைபிளுக்கு பின்னால இருக்கிற மேப்ல 1, 2, 3 பகுதி தான் பாலஸ்தீனாவுக்கு. மேல என்ன தெரியுமா? மேல என்ன? பழைய ஏற்பாட்டு நூல் எல்லாம் டிவைன் மர்சி சேனல்ல பார்த்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2, 3 பகுதியா இருக்கும் பாலஸ்தீனா. பிரிச்சிருப்பாங்க. மேல என்ன? மேல பகுதி என்ன? இயேசு ஞானஸ்நானம் வாங்கின இடம் எங்க? யோர்தான் எங்க இருக்குது? அது எங்க இருக்குது? அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஐயா, உங்களுக்கா நான் பைபிள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். காப்பி அடிக்க கூட தெரியல. நான் சொன்ன பைபிளுக்கு பின்னால இருக்குன்னு. கலிலேயா. அப்ப மேல இருக்கிற பகுதி கலிலேயா. 2வது பகுதி சமாரியா. 3வது பகுதி யூதேயா. யூதேயாவில் ஒரு பாயிண்ட் தாங்க எருசலேம் தலைநகரம். யூதேயாவுடைய தலைநகரம் எருசலேம். குட்டி ஒன்று ஒரு பாயிண்ட். அப்ப மேல கலிலேயா, 2 சமாரியா, 3 யூதேயா. அதனுடைய ஒரு தலைநகரம் தான் எருசலேம். நமக்கு இப்ப டெல்லி அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி. நமக்கு தலைநகரம் தலையில இருக்குது, இது தலைநகரம் கீழே இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். கலிலேயா. இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையை, பொது வாழ்க்கையை எங்கே ஆரம்பிக்கிறாரு? கலிலேயாவில் உள்ள யோர்தானில். இயேசுவினுடைய முதல் அற்புதம், முதல் அடையாளம் எங்கே நடக்குது? கலிலேயாவில் உள்ள கானாவில். ஜியோகிராஃபி உங்களுக்கு தெரியணும், அப்பதான் உங்களுக்கு அழகா புரியும். கலிலேயா. 2வது சமாரியா. கலிலேயா அப்படின்றது அப்ப யார் இருக்கிற இடம் அப்படின்னா, அதனாலதான் இந்த நத்தானியல் கேட்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, நசரத்துல இருந்தெல்லாம் நன்மை வருமா? ஏன் கேட்கிறாங்க? ஏனெனில் கலிலேயா பகுதி அப்படி, அதுலதான் நசரத் இருக்கு. இந்த கலிலேயால புறையினத்தார் வாழ்ற இடம். நல்லா கவனிங்க, அப்பதான் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியும். கலிலேயா என்பது புறையினத்தார்கள், அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள், கம்ப்ளீட்லி யூதர்கள் அல்லாதவர்கள், கொஞ்சோண்டு பேர்,
ரொம்ப மினிமம் தான் யூதர்கள் அங்க இருப்பாங்க. சமாரியா அப்படின்றது யாரு? மிக்சடு குரூப் யூதர்கள், ஆனால் அவர்கள் கலப்பு திருமணம் செய்தவர்கள். யார கல்யாணம் பண்ணுவாங்க? இவங்க நாடு கடத்தப்படுவாங்கல்ல பாபிலோனியாவுக்கு, அங்கே அசீரியர்கள் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்ப யூதர்களான்னு கேட்டா யூதர்கள் தான், யூதர்கள் இல்லையானா யூதர்கள் இல்லை. கிறிஸ்டின்ஸ் இல்லை, இந்துவை கல்யாணம் பண்ணும்போது நீ கிறிஸ்டினா? கிறிஸ்டின் தான். யாரை கல்யாணம் பண்ண? இந்துவ. அப்ப நீ இந்துவா? இந்துவும் தான் அப்படின்ற மாதிரி சமாரியர்கள். அதனால தான் அந்த பொண்ணு சொல்லுவா இயேசுகிட்ட, நான் கீழ் ஜாதி, நான் யூதர் கிடையாது, நீ என்கிட்ட தண்ணி கேட்கறியா? ஏன்னா யூதர்கள் வந்து சமாரியர்களை தலை மட்டமாக தான் இதை தான் பார்த்தாங்க. அதனால தான் அவளுக்கு அந்த அந்த ஒரு தலை குனிவு, நீ என்கிட்ட தண்ணியை கேட்குறியான்னு. ஏசு அவகிட்ட தான் சொல்றாரு, தண்ணியை கொடு அப்படின்னார். அப்போ மிக்ஸ் இது ரெண்டாவது அப்படின்றது ஆண்டவர் யூதர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடம். யூதயா அப்படின்றது யூதர்கள் அதிகமாக இருக்கிற இடம். அதுவும் எருசலேம் அப்படின்றது அவங்க கோயில் இருக்கிற இடம். அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே தனது பொது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு? கலிலேயாவில். சமாரியா வழியா வந்து இயேசு எங்கே தனது பொது வாழ்க்கையை முடிக்கிறாரு? எருசலேமில். புரியுதா? இனி இந்த வசனத்தை இப்ப வாசிங்க. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமில் பாருங்க அந்த பாயிண்ட் சொல்றாரு. 2 யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை. பாத்தீங்களா? நான் எங்கே என்னுடைய பொது வாழ்க்கையை ஆரம்பிச்சு நான் எங்கே அதை முடிச்சேனோ நீ அங்கே ஆரம்பி. எங்க நீ ஆரம்பிக்கணும்? எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், கலிலேயாவில், உலகத்தின் கடையெல்லை வரை. நான் எங்கே என்னுடைய மினிஸ்ட்ரியை முடிச்சேனோ அந்த மினிஸ்ட்ரியை நீ ஆரம்பிக்கணும். அந்த மினிஸ்ட்ரியை நீ ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? தூய ஆவியானவர் வேணும். அப்ப நான் என்ன செஞ்சேனோ அதை செய்வதற்கு தான் உனக்கு தூய ஆவியானவர். நான் எதை கட்டி எழுப்ப விரும்பினேனோ, என் தந்தை எதை கட்டி எழுப்ப விரும்பினாரோ அந்த விஷயத்தை கட்டி எழுப்பதாங்க தூய ஆவியானவர். நான் எதற்காக வந்தேன்? நான் எதை கட்டி எழுப்பினேன்? என் தந்தை எதை என்னிடம் கட்டி எழுப்ப சொன்னார், அதை கட்டி எழுப்பதான் தூய ஆவியானவர். புரியுதுங்களா? ஹலோ, எதுக்கு தூய ஆவியானவர் காத்திருக்கீங்கன்னு புரியுதா? ஃபாதர், எனக்கு நிறைய அதிசயங்கள் செய்யணும், எனக்கு அற்புதங்கள் செய்யணும், நான் கை வச்ச அந்த நோயாளி சுகமாகணும், இறந்தவங்க எழுந்து நடந்து போகணும். இதுக்காக இன்னைக்கு நிறைய பேர் ஆசைப்படுறது. அதனால தான் சிலவங்க என்னைக்கே ஒரு நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, எல்லாரும் டிவைன் மாஸ்டருடைய ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர் நான் ஜெபிச்ச எந்த நோயும் யாருக்கும் தீர மாட்டேங்குது ஃபாதர், என்ன செய்யணும்னு கேட்டார். நான் ஜெபிக்கும் பொழுது நோயாளிகளுக்கு சுகம் கிடைக்க மாட்டேங்குது, என்ன செய்யணும்? பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். எவ்வளோ ஆசை இல்லை? ஏன் அப்படி அவர் ஜெபிக்கும் பொழுது நோயாளிகள் குணமடைந்தால் யாருக்கு பெருமை? அவருக்கு தான் பெருமை. அப்போ எல்லாரும் என்னை புகழ்வாங்க, எல்லாரும் என்னை போற்றுவாங்க, எல்லாரும் என்னை தியானத்துக்கு கூப்பிடுவாங்க, எல்லாரும் என்னையும் மதிப்பாங்க ஃபாதர். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு இந்த தியானங்கள் வழியாக சில பகட்டுகளை பார்க்குறோம் இல்லையா? பகட்டுகள் சிலவங்களெல்லாம் உண்மையாகவே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். எவ்வளோ பாவமான விஷயம் பாருங்க. இன்ன ஃபாதரை ஆராதிக்கிறோம், இன்ன ஃபாதரை ஆராதிக்கிறோம், இன்ன ஃபாதர் கிட்ட போனால் இது கிடைக்கும்னு நினைக்கிறோம். அதுவே முதல் கட்டளைக்கு எதிரான விஷயம். முதல் கட்டளைக்கு எப்படியாவது இந்த ஃபாதரை பார்த்துடணும், எப்படியாவது அவர்கிட்ட இந்த பிளஸிங் வாங்கணும், எப்படியாவது இந்த சிஸ்டரை பார்த்துடணும், எப்படியாவது இந்த போதகரை பார்த்துடணும், எப்படியாவது அவங்க கை வச்சா போதும். அப்போ நம்ம பாருங்க, முதல் கட்டளைக்கு மீறி நம்ம வாழ்றோம், நமக்கு புரிய மாட்டேங்குது. சில ஃபாதர்களுக்கு அடிமையா இருக்கிறோம், சில 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 போதகர்களுக்கு அடிமையா இருக்கிறோம், சில சில சிஸ்டர்ஸ்க்கு அடிமையா இருக்கிறோம். சில அவங்க கிட்ட கேட்காம எதையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. சில குடும்பங்கள் அப்படி இருக்கு. ஏதாவது ஒரு திருமணமா, இல்லை நிலம் வாங்கணுமா, இல்லை நிலம் விற்கணுமா, உடனே அந்த ஃபாதருக்கு ஒரு ஃபோன் போடு, அந்த சிஸ்டருக்கு ஒரு ஃபோன் போடு. ஏன் அந்த தூயாவின் உங்ககிட்ட பேச மாட்டாரா? உங்க வழியா பேச மாட்டாரா? பேச மாட்டாரா? பேசுவார். அந்த நம்பிக்கை இருந்தால் இனி ஃபாதர்ஸை தேடி போகாதீங்க. அந்த நம்பிக்கை இருந்தால் அந்த அவன மாதிரி ஒரு ஃபாதர் கிட்ட ஒரு ஜெபம் கேட்கறது தப்பு கிடையாது. அந்த ஃபாதர் கிட்ட தான் போய் ஜெபத்தை கேட்பேன் அப்படின்ட்டு தான் தப்பு. ஒரு தேவன் வரும்போது நீங்க ஃபாதரை தேடுறீங்களா, நற்கருணை தேடுறீங்களா, நற்கருணை ஆண்டவரை தேடுறீங்களா? தேடினா நல்ல விஷயம். ஒரு தேவன் வரும்போது உடனே ஒரு ஃபாதரை தேடுறீங்க, ஒரு தியான மையத்தை தேடுறீங்க, அது மாதிரி ஒரு ஃபாதர்ஸை தேடுறீங்க, இல்லை போதகரை தேடுறீங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அடிமையாகிறீங்க. ஒரு பாஸ்டருக்கு அடிமையாகிறீங்க, போதகருக்கு அடிமையாகிறீங்க, சில இடங்களுக்கு அடிமையாகிறீங்க. அப்படி அடிமையாக மாற்ற எல்லாம் ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் விடுதலை கொடுக்க வந்தார். அவருடைய மகளா மாற்ற வந்தார். இன்னைக்கு நம்ம திரும்ப ரிவர்ஸ்ல வந்திருக்கிறோம், அடிமையா மாறிட்டு இருக்கிறோம்.
அதனால் நீங்கள் தூய ஆவியானவர் பெறும் பொழுது ஃபர்ஸ்ட் எருசலேமில் நற்செய்தியை கொடுங்க. எருசலேம்னா என்ன? நீங்கள் வாடுற இடத்துல கொடுங்க. கடவுளை தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய வீட்டில் சொல்லுங்க. ரெண்டாவது யூதயாவில் சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்தில் சொல்லுங்க. மூணாவது அறகுறையா வாழ்றவங்களுக்கு சொல்லுங்க, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க. நாலாவது ஆண்டவரை பற்றியே தெரியாதவங்களுக்கு போய் சொல்லுங்க. இதற்காக தான் தூய ஆவியானவர். நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேனோ அதை நிறைவேற்றதான் ஆண்டவர் உனக்கு தூய ஆவியானவர் தந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு, ஏசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? ஏசு எதற்காக வந்தாரு? நம்மை மீட்பதற்காக வந்தார். நம்ம மீட்கப்பட்டோமா? இதெல்லாம் கதை தெரியுது எனக்கு. இந்த கதை பைபிள்ல இருக்குது. இந்த கதையை நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இரத்தத்தால் மீட்கப்பட்டோம். மீட்டாரு. மீட்பில் வாழ்றோமா? வாழ்றோமா? மீட்பில் வாழ்றவங்களுடைய அடுத்த செயல் என்ன தெரியுமா? நீ மீட்கப்பட்டாய் என்றால் நீ மீட்பராக மாற வேண்டும். நீ மீட்கப்பட்டாய் என்றால் நீ மீட்பராக மாற வேண்டும். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 21வது திருவசனம். பெண்டகாஸ்டுக்காக தயாரிக்கும் பொழுது இன்னொரு பெண்டகாஸ்ட் இருக்கு பைபிள்ல. there are two Pentecost in the Bible. one Johannine Pentecost, and Lucan Pentecost. அது ஜொஹனைன் பெண்டகாஸ்ட். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 21. இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். அடுத்த வசனம். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இத மாதிரி முன்னால என்னைக்காவது கடவுள் ஊதி இருக்கிறாரா? எப்ப ஊதினாரு? ஆதாமை படைத்த பொழுது ஊதி. இதனால்தான் அந்த வார்த்தை பைபிள்ல பரிசுத்த ஆவிக்கு நம்ம ஒரு பாட்டு, உங்களுக்கு தெரியும், நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, எல்லா ஒரு தியான மையத்தில் ரிலீஸ் பண்ண ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு? ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். அந்த வார்த்தை என்ன? ரூஹா. ரூஹா அது காத்து. அது தூய ஆவியானவருக்காக பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ரூஹா ரூஹா. அது ஹெப்ரேய மொழியில் எழுதும்பொழுது ரூ ஆ அப்படிதான் இருக்கும். ரூ RUHA கிடையாது, RUAH. அது ரூஹா. ஆண்டவர் ஊதுறார். பிரைஸ் தி லார்ட். ஊதும் பொழுது அந்த மண்ணுக்கு உயிர் இருந்ததா? இல்ல. அந்த மண்ணுக்கு ஊதின பொழுது என்ன வந்தது? உயிர் வந்தது. உயிர் வந்த பொழுது மகனாக மகளாக மாறுகிறார். ஆதாம் மகனாக மாறுகிறார். அந்த மனிதன் மனிதனாக மாறுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் மண்ணான மனிதனில் ஊதிய பொழுது மனிதனாக மாறுகிறான், மகனாக மாறுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் செய்த மனிதன் பாவத்தினுடைய அடிமையாகிறான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவரான இறைவன் மண்ணை படைத்து மனிதனாக மாற்றுவதற்கு ஊதினார், மகனாக மாறுகிறான். இரண்டாவது, மகன் அடிமையாக மாறினான். அடிமையை இயேசு கிறிஸ்து மீண்டும் என்னவாக மாற்றினார்? மகனாக மாற்றுகிறார், மகளாக மாற்றுகிறார். அடிமை எதன் வழியாக? பாடுகள் வழியாக, மரணம் வழியாக, உயிர்ப்பின் வழியாக மகனாக மகளாக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஊது ஆண்டவர் ஊதுறார் இல்லையா? ஊதும் பொழுது இது எப்போ? இயேசுனுடைய மரணத்திற்கு உயிர்ப்பிற்கு முன்னதாகவா, உயிர்ப்புக்கு பின்னதாகவா? உயிர்ப்பிற்கு பின்னதாக. அப்ப உயிர்ப்பின் வழியா இன்னைக்கு மனிதனை ஆண்டவர் திரும்ப என்னவா மாத்திட்டாரு? மகனா மகளா மாத்துறார். அந்த மாத்திர விஷயம் எங்க நடக்குது? ஊதி. பிரைஸ் தி லார்ட். அப்ப தூய ஆவியானவர் வரும்பொழுது நீ யாராக மாறுகிறாய்? மகனாக மகளாக மாறுகிறாய். பிரைஸ் தி லார்ட். அதுவரை தூய ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு பைபிள் ஒரு வார்த்தை இருக்கும். அதுவரை. யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 38வது வசனம் நினைக்கிறேன். 7:38. மறைநூல் கூறுவது போல்
அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஏனெனில் இயேசு மாட்சிப்படுத்தப்படவில்லை. அப்போ தூய ஆவி எப்பொழுது அருளப்பட்டது? இயேசு மாட்சிப்படுத்தப்பட்ட பொழுது. இயேசு எப்பொழுது மாட்சிப்படுத்தப்பட்டார்? இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர் பொழியாக தான் இயேசு மாட்சிப்படுத்தப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? இயேசுனுடைய மாட்சி எப்பொழுது வருது? இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு மாட்சிப்படுத்தப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை தந்துட்டு போறார், உயிர்ப்பிற்கு பிறகு. அப்ப இயேசுவின் பாடுகள் வழியாக, மரணம் வழியாக, உயிர்ப்பு வழியாக, மாட்சி வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த மாட்சி என்ன? மகன் மகள் என்று மாட்சி மாத்துறாரு. அடிமையை மகனா மாத்துறது எப்போ? பாடுகள், மரணம், உயிர்ப்பு. அடிமையை மகளாக மாற்றுறது எப்போ? பாடுகள், மரணம், உயிர்ப்பு. எதன் வழியாக? தூய ஆவியை தந்துட்டு போறாரு, துணையாளர் தந்துட்டு போறாரு. இன்னைக்கு முழுவதும் உன்னோடு மகனாக மகளாக உன்னை மாற்றுவது யாரு? தூய ஆவியானவர், இயேசு கிறிஸ்து அல்ல. அப்பத்தை ரசமாக, அப்பத்தை இயேசுவின் சரீரமாக மாற்றுவது தூய ஆவியானவர், ரசத்தை ரத்தமாக மாற்றுவது தூய ஆவியானவர், சும்மா இருந்த பையனை குருவானவராக மாற்றுவது தூய ஆவியானவர், எங்கோ இருந்த பையனையும் பொண்ணையும் திருமணத்தில் ஒரே உடலாக மாற்றுவது தூய ஆவியானவர். திருமணம் என் அருட்சாதனம் வழியா தூய ஆவியானவர் செய்யும் செயல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 20:21 திரும்ப வாங்களே, யோவான் 20:21. புரியுதான்? தெரியல இதெல்லாம். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல. இப்ப சொல்லுங்க, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்ன பிறகுதான் என்ன கொடுக்கிறாரு? தூய. இப்ப நீங்க சொல்லுங்க, தந்தை என்னை எதற்காக அனுப்பினார்? தூய ஆவியை கொடுக்க அனுப்பினார். தூய ஆவியை கொடுக்கறதுக்கு முன்னால் என்னெல்லாம் செஞ்சார் அவர்? பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தார். இதன் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தந்தாரு? பாவத்திலிருந்து மன்னிப்பை தருகிறார். மன்னிப்பை தந்து நம்ம என்னவா மாத்தினாரு? மகனாக மகளாக, அது நிலை வாழ்வு தருகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வருகிறார்? நல்லா கவனிங்க. பாடுகள், மரணம், உயிர்ப்பு வழியாக பாவங்களை மன்னித்து மகனாக மகளாக மாற்றுகிறார். தந்தை என்னை எதற்காக அனுப்பினார்? பாவங்களை மன்னித்து மகனாக மகளாக மாற்ற அனுப்பினார். அப்போ இது என்னுடைய வேலை. என்னுடைய வேலை இப்ப முடிஞ்சு போச்சு. இப்ப என்னுடைய வேலை இனி யார் செய்யணும்? யார் செய்யணும்? அப்போ நீங்கள் என் சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேமில், யூதேயாவில், சமரியாவில், உலகத்தின் கடையெல்லை வரை எனக்கு சாட்சி. எனக்கு சாட்சினா நான் செய்த வேலைக்கு இனி யார் சாட்சியா இருக்கணும்? நான் செஞ்ச வேலையை இனி யார் செய்யணும்? அப்ப அதுக்கு உனக்கு சக்தி வேணுமா வேண்டாமா? அந்த சக்திக்கு பேர் என்ன? உனக்கு ஒரு துணையாளர் வேணுமா வேண்டாமா? அப்ப அது அவருடைய பேர் என்ன? அப்ப தூய ஆவியானவர் வச்சுட்டு என்ன பண்றோம்? இனி பாப்டிசம் வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க? இந்த உறுதி பூசல் நடுவில் வாங்கினீங்கல்ல, எதுக்காக வாங்கினீங்க? கொடுத்தாங்க, வாங்கி வச்சுக்கிட்டோம் ஃபாதர். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதானே. எதுக்கு வாங்கினீங்க? கொடுத்தாங்க, வாங்கி வச்சுக்கிட்டோம். உறுதி பூசல் எதுக்காக வாங்கினீங்க? எங்க கதை எல்லாம் கிடையாது, புரியுதா? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல ஏன் இதை வாங்கணும். ஃபாதர் கன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்தாங்க ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எதுக்கு? அப்ப எதுக்காக உறுதிப்படுத்துறான்னு இப்ப புரியுதா? தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அனுப்பும் பொழுது உங்களை உறுதிப்படுத்த வேண்டும். அந்த உறுதிப்படுத்துறது எதுக்காக? போய் நான் என்ன வேலையை செஞ்சோனோ அந்த வேலையை போய் செய். என்னுடைய கனவை, இறையரசை கட்டி எழுப்ப தூய ஆவியானவர். உன்னை கட்டி எழுப்ப, உன் பேங்க் பேலன்ஸை கட்டி எழுப்ப, உன்னுடைய நகையை கட்டி எழுப்ப, நகையினுடைய கும்பாரத்தை கட்டி எழுப்ப. இன்னைக்கு நிறைய பேருக்கு சவரன் சவரா இருக்கு. சவரன் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு ஒன்று இப்போ போன வாரத்தில் வந்தது. எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு காசு இருக்குதுன்னே தெரியலங்க. எவ்வளோ அது நியூஸ் பார்த்தீங்களா? அந்த ஒரு நாளில் எவ்வளோ 1000 கோடி ரூபாவுக்கு, இந்தியாவிலேயும் தெரியல, தமிழ்நாடான்னு தெரியல, எத்தனை 1000 கோடி ரூபாவுக்கு நகையை வாங்கியிருக்கிறாங்க தெரியுமாளுங்க?
25,000 இல்ல 250 கிலோன்னு நினைக்கிறேன். 16,000 சில்லறை கோடி ரூபாவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. கிலோ நான் நினைக்கிறேன் 250. நானும் வந்து பார்த்தேன் 250 கிலோ வேணும் இல்லையா? 250 கிலோ மொத்தமாக வரும்போது எவ்வளோனா 16,000 crore. யார்கிட்டையும் பணம் இல்லைல்ல, யார்கிட்டையும் பணம் இல்லை. ஆனால் அந்த ஒரு நாளில் 16,000 கோடி ரூபாவுக்கு நகை வித்து போயிருக்குது. எவ்வளோ மூட நம்பிக்கையில் வாழ்றோம் பாருங்க. அப்ப இன்னைக்கு எதை கட்டி எழுப்புகிறோம்? மூட நம்பிக்கையை கட்டி எழுப்பதற்காக பாப்டிசம் வாங்கியிருக்கிறீங்க. மூட நம்பிக்கைகளை இவ்வளோ நான் எல்லாம் இவ்வளோ நம்ம பிரசங்கெல்லாம் வச்சுட்டு போகும்போது இன்னி நான் தூய ஆவியானவர் வச்சு தான் ஃபாதர் வாழ போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இங்கேருந்து போவீங்க. இங்கேருந்து எல்லாம் இன்னி தூய ஆவியானவர் தான் ஃபாதர் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவீங்க. ஃபாதர் என் கல்யாணம் இனி தூய ஆவியானவர் நடத்துவாது ஃபாதர், என்னுடைய கடன் தூய ஆவியானவர் முடிவு அவரோட சேர்ந்து நான் முடிப்பேன் ஃபாதர். இதெல்லாம் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு போவீங்க. என்னுடைய பிரச்சனை நிலம் விற்கிறது வாங்குறது இனி எல்லாம் தூய ஆவியானவர்கிட்ட கேட்டு தான் ஃபாதர் செய்ய போறேன். ஒரே மனதோடு தான் ஃபாதர் பெரிய ஒரு நம்பிக்கையோட இங்கிருந்து அப்படியே இறங்கி போவீங்க. இறங்கி அங்கே போகும்பொழுது அந்த வாசல்ல அப்பதான் கரெக்டா ஒரு கருப்பு பூனை குதிக்கும். 3 மணி நேரம் தியானம், 3 செகண்ட்ல ஒரு கருப்பு பொண்ணு எடுத்துட்டு போயிடும். 3 மணி நேரம் தியானம், 3 செகண்ட்ல கருப்பு பொண்ணு எடுத்துட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இவ்வளவு தாங்க உங்களுடைய நம்பிக்கை, இவ்வளவுதான். அப்ப தூய ஆவியானவர் இவ்வளோ பிரசங்கம் வச்சு பாருங்களேன், உள்ளுக்குள்ள அந்த மாற்றம் வர மாட்டேங்குது, மாற மாட்டேங்கிறோம். ஏதோ அதிசயத்தை அற்புதத்தை எல்லாம் தேடி வந்திருக்கிற மொழிய மாற வேண்டும் என்று மாறவில்லை. நேற்று நம்ம சவுலை பத்தி வாசிச்ச போது சவுலை பத்தி சாமுவேல் என்ன சொன்னாரு? நீ போய் தூய ஆவியானவர் வாங்கும்பொழுது நீ புதிய ஒரு மனிதனாக மாறுவாய். நேற்று வாசிச்சோம் இல்லையா? 1 சாமுவேல் 10:6 வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? நீ தூய ஆவியானவரை பெறும்பொழுது நீ புதிய வேறொரு மனிதனாக மாறுவாய். அப்படி நீங்க மாறல அப்படின்னா நீங்க தூய ஆவியானவரை வாங்கிட்டு பிரயோஜனம் இல்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. திடப்படுத்தும் தூய. நீங்க இங்க பயத்தோட வந்திருக்கிறீங்க, வெளியே போகும்போது உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. அப்பதான் தூய ஆவியானவர் உங்களை திடப்படுத்துறார். நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு அந்த பயம் இருக்கு அப்படின்னா நீங்க தூய ஆவியானவர் இங்க பெறல. ஒரு பயத்தோட உள்ள வந்தீங்க. ஏப்ரல் மாதம் கடைசியில் தியானம் நடந்த பொழுது, உள்ளிருப்பு தியானம் நடந்த பொழுது எல்லாவரில் வந்த 2 பொண்ணுங்க கடைசியில் சொன்ன சாட்சியம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அது ஃபஸ்ட்டு அக்கா தங்கச்சி தான் வந்தான். எனக்கு 23 வயசு, ஆனால் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இவ்வளோ வருஷம் நான் வாழ்ந்தேன். சின்ன வயசில் அப்பா அம்மா கூட நான் கோயிலுக்கு போயிருக்கிறேன், அதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் நான் வாழ்ந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த 4 நாள் ஃபாதர் நம்பிக்கை பற்றி அன்னைக்கு ஃபுல்லாக அந்த யோவான் செய்தி தான் பேசிட்டு இருந்தோம். நம்பிக்கை பற்றி அவ்வளோ ஆழமாக பேசின 4வது நாள் அந்த பொண்ணு அந்த சாட்சியம் சொல்கிறான். முதல் நாளே ஃபாதர் என்னுடைய பேர் கூப்பிட்டு தான் ஆசீர்வதிச்சார். நான் இங்கே கொடுத்துருந்த பேர் வேற, ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு பேரை கொடுத்துருக்குறேன், அந்த பேர் ஆண்டவர் கூப்பிடல, அவளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேரை கூப்பிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வந்தேன், இன்னைக்கு நான் கடவுளுடைய பொண்ணா இங்கேருந்து இறங்கி போகிறேன் அப்படின்னா இதாங்க தியானத்தினோட எஃபெக்ட் அப்படின்றது. இதான் தியானம். உடல் நோய்களுடைய விடுதலை அல்ல, மனமாற்றங்கள் தான் விடுதலை, மனமாற்றங்கள் தான் விடுதலை. பிரைஸ் தி லார்ட். அவருடைய அக்கா வந்துட்டு சொன்னா, நான் வந்து இங்கே வந்த பொழுது ஐம் அக்னாஸ்டிக், ஐம் நாட் எத்தீஸ்ட். முதல் வந்த பொண்ணு சொன்னா நான் எத்தீஸ்ட், வெளிப்படையாக சொன்னேன், கடவுள் நம்பிக்கை இல்லை எனக்கு, ஐம் என் எத்தீஸ்ட். பட் நவ் ஐ எம் கோயிங் அஸ் அ தேஸ்ட். கடவுள் நம்பிக்கையோட இங்கே இறங்கி போறேன். நான் 23 வயசு பொண்ணு, 25 வயசு அக்கா வந்து சொல்றா, நான் இன்னைக்கு கடவுள் நம்பிக்கையோட இங்கே இறங்கி போறேன். ஐ எம் என் அக்னாஸ்டிக். கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு இது இல்லாமல் வாழ்ந்தவன் நான். பட் நவ் கடவுளுடைய நம்பிக்கையோட முழு மனசோட இருந்து போறேன் அப்படின்னா. IAS 2 வாட்டி எழுதி ஃபெயில் ஆயிருக்கீங்க, 3வது தடவை எழுத போறீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த வெளிப்பாடு எனக்காக தான். 2 தடவை IAS எக்ஸாமுக்கு எழுதி ஃபெயில் ஆயிருக்கிறேன் அந்த பொண்ணு. 3வது தடவை பாருங்க, அந்த 2 பொண்ணுங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஐ வாஸ் அன் எத்தீஸ்ட் முதல் பொண்ணு வந்து சொல்றேன், ஐ வாஸ் அன் அக்னாஸ்டிக் அப்படின்னு 2வது பொண்ணு வந்து சொல்றேன். 2 பேருமே அவ்வளோ சந்தோஷமா இறங்கி போனாங்க, கண்ணீரோட அந்த சாட்சியத்தை சொன்னாங்க. இதை விட பெரிய சாட்சியம் கிடையாது. நோயிலிருந்து விடுதலை அது செகண்டரி. அது நான் கடவுளுக்கு அந்த மனம் மாறுகிறேன், நான் இனி பழைய மனிதன் அல்ல, நம்பிக்கையோட நான் இங்கிருந்து வெளியே போறேன். என்ன பிரச்சனையோட நான் வந்திருந்தேன், நான் இங்கிருந்து வெளியே நம்பிக்கையோட போறேன். நான் தூய் ஆவியான ஆண்டவர் தருவது சாட்சிக்காக. இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு என்னெல்லாம் செய்தாரோ இன்று தூய் ஆவியானவர் எனக்கு செய்வார். அது ஆழமான நம்பிக்கை, செய்வார். அந்த ஆழமான நம்பிக்கையோட தூய் ஆவியானவரோட அந்த நட்புறவை தேடுங்க, பாவத்தை விட்டு விலகுங்க. தந்தையான ஆண்டவருடைய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும், கடவுளாகிய ஆண்டவருடைய அன்பும், தூய் ஆவியானவருடைய
நட்புறவும் உங்களோடு இருப்பதாக. அந்த நட்புறவு, இன்னைக்கு அந்த நட்புறவு இல்லாதனால தான் பயம், அந்த நட்புறவு இல்லாதனால தான் வேதனை, அந்த நட்புறவு இல்லாதனால தான் சோகம், அந்த நட்புறவு இல்லாதனால தான் சோர்வு, அந்த நட்புறவு இல்லாதனால தான் மூட நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம கட்டி எழுப்புற உலகமே வேறையா இருக்குது. ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்பின ஒரு உலகம் இருக்கு. அந்த கட்டி எழுப்ப விரும்பின அந்த இறையரசு. பாடுகள் வழியாக, மரணம் வழியாக இயேசு தந்த அந்த நினைவுகளை இன்று கொண்டாடுவோம். இந்த திருப்பலி வழியாகவும் கொண்டாடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? கேட்ட இந்த வசனங்கள், கேட்ட இறை வார்த்தைகள், போதனைகள், தூய ஆவியானவர், தூய்மைப்படுத்தும் ஆவியானவர், தூய ஆவியானவரை பெற்று போகும் வரை இந்த இடத்திலிருந்து போகாதே என்று இயேசு சொன்னார். முதலில் சீடர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இயேசுவினுடைய கட்டளையை கீழ்ப்படிய நீ தயாரா? கண்மூடித்தனமாக கீழ்ப்படிய தயாரா? யோவான் நற்செய்தியில 3 இடத்துல இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை பற்றி மெதுவாக விளக்கி சொல்வார். 3வது அதிகாரம் 5வது வசனத்துல, நிக்கதேம், நீ தண்ணீராலும் ஆன்மாவாலும் மீண்டும் பிறக்க வேண்டும். அதே யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்துல 10வது வசனத்துல சமாரியா பெண்ணுக்கிட்ட சொல்வாரு, உன்னிடம் தண்ணீர் கேட்பவர் யார் என்று நீ தெரிந்திருந்தால் நீ அவரிடம் கேட்பாய், அவரும் உனக்கு ஜீவ தண்ணீரை, வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார். அதே யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37வது வசனமும் 38வது வசனத்திலும் ஆண்டவர் சொல்லுவாரு, தாகமுள்ளவர்கள் யாராவது இருந்தால் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு தண்ணீரை கொடுப்பேன், உங்களுடைய இதயத்திலிருந்து தண்ணீர் ஆறாக வெளியே வருன்றார். இந்த 3 இடத்தையும் பாருங்க, 3 இடத்தையும் பாருங்க. நிக்கதேம் கிட்ட சொல்வாரு, தண்ணீரால் பிறக்க வேண்டும். சமாரியா பெண் கிட்ட சொல்வாரு, தண்ணீரை குடிக்க வேண்டும். திருவிழாவில் சொல்வாரு, தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும், பிறக்க வேண்டும், குடிக்க வேண்டும், குளிக்க வேண்டும். தூய ஆவியானவர் என்னும் தண்ணீரால் பிறக்க வேண்டும். நீங்கள் பிறந்து விட்டீர்கள். தூய ஆவியானவரை குடிக்க வேண்டும். நீங்கள் குடிக்கின்றீர்கள். திவ்ய நற்கருணை வழியாக நீங்கள் அந்த தூய ஆவியானவரால் குளிக்க வேண்டும், மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். அது உங்களுடைய நம்பிக்கையால நடக்கும். பயப்படாதீங்க, அழாதீங்க. ஏன் அழுவுற? ஏன் பயப்படுற? உனக்கு ஆழமான ஒரு பயம் இருக்கா? அப்போ உனக்கு கடவுள் மேல அந்த நம்பிக்கை இல்லை. உன்னுடைய திருமணம், குழந்தை பிறப்பு, கடன் தொல்லைகள், பாரங்கள், பிள்ளைகளை பற்றிய கவலை, கணவனை பற்றிய கவலை, அட்மிஷன்ஸை பற்றிய கவலை, எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதை பற்றிய கவலை, நீட் எக்ஸாமினுடைய கவலை, வருங்காலத்தை பற்றிய கவலை, வாழ்க்கையை பற்றிய பயம், மரணத்தை பற்றிய பயம், இருட்டு பயம், பலவிதமான பயங்கள், பதிலில்லாத பயங்கள் உனக்கு இருக்கா? யோசிச்சு பாரு. அப்போ உனக்குள்ள இருக்கிற தூய ஆவியானவரை என்ன செய்யற? ஒப்புக்கொடு. பயங்களையும் பாவங்களையும் ஒப்புக்கொடு. சோதனைகளை, வேதனைகளை ஒப்புக்கொடு. தாழ்மை உணர்வுகளை ஒப்புக்கொடு. பயமுறுத்தும் தூய ஆவியானவரை அல்ல, பலமுள்ள வல்லமையான தூய ஆவியானவரை நீ பெற்றாய். கீழ்ப்படி. ஆண்டவருடைய நினைவுகளில் வாழு. உன்னுடைய வாழ்க்கையில நடந்த நன்மைகளை நினைவு கூறு. மறவாதிருப்பாயாக. ஆண்டவராக இறைவன் உனக்கு செய்த நன்மைகளை ஆன்மாவே மறவாதிருப்பாயாக. நினைவு கூறு. கட்டளை கீழ்ப்படி. மேல் மாடி அறையில் ஆண்டவர் செய்ததை நினைவு கூறு. ஒரு மனதோடு இரு. ஜெபித்து கொண்டே இரு. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னதனுடைய கடைசி ஆண்டவர் சொன்னாரு, தூய் ஆவியானவரை ஆண்டவர் எம்மாத்திரம் தருவார். obedience, memory, same like mind, waiting in prayer.
waiting in obedience, waiting in memory, waiting in same mind, waiting in prayer. கீழ்ப்படிதலோட காத்திரு, நினைவுகளோட காத்திரு, ஒரே மனதோடு காத்திரு, ஜெபத்தில் காத்திரு. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ? பயம் என்னவோ, பயம் என்னவோ? நான் இருக்கையில் பயம் என்னவோ? பயம் என்னவோ, பயம் என்னவோ? நான் இருக்கையில் பயம் என்னவோ?